கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்நாளிலே மீண்டுமாக ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டித்தந்து அவருடைய மேன்மையான சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கு நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். நம்முடைய தேவனுக்கு முதலாவது நம் ஆண்டவர் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வேளையிலும் கூட நம்முடைய ஆத்ம ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக நாம் பார்க்க இருக்கிற பாடத்தின் தலைப்பு சிறைப்பிடிக்கப்பட்ட ரூபவதி என்கிற தலைப்பிலே சற்று நேரம் தேவனுடைய சத்தியங்களை நாம் தியானிக்கலாம். இந்த பாடத்துக்கு ஆதாரமாக வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. பாருங்க, ஒரு அருமையான வசனம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. சரி, இந்த குணசாலியான ஸ்திரீ யார்? இவர்களுடைய ஒரு நிலைமையை குறித்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு ப்ரீசியஸான ஒரு விஷயமா அங்கே சொல்லப்பட்டிருக்கு. முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. சரி, இந்த ஒரு வசனத்தை ஆதாரமாக வச்சு யார் அந்த குணசாலியான ஸ்திரீ அப்படிங்கிறத நாம் இந்த ஒரு பாடத்துக்குள்ளே போய் நம்ம தியானிக்கலாம். இப்போது இந்த பாடம் நம்ம எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் அவர்களுக்கு பலவிதமான கற்பனைகள் பிரமாணங்கள் கொடுத்தார். இதில் ஒரு விசேஷமான ஒரு கற்பனை பிரமாணம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் கானான் தேசத்தை சுதந்தரிக்கும் போது அங்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் மற்றும் புறஜாதிகளோடு அவர்கள் எந்த விதமான ஒரு கலப்பும் அவர்கள் செய்யக்கூடாது. அவர்கள் ஒரு பரிசுத்த ஜாதியாக அவர்கள் இருக்கணும். இது தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை. ஆனால் இதில் ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் அங்கே தேவனுடைய பிரமாணத்தில் இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். அது என்ன எக்ஸெப்ஷன் பாருங்க, வாசிக்கலாம். உபாகமம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தத்திற்கு புறப்பட்டு உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறதினால் அவர்களை சிறைப்பிடித்து வந்து பாருங்க, இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் போருக்கு போய் அங்கே அந்த போரில் ஜெயிச்சுட்டு இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு வகுப்பாரை சிறைப்பிடிச்சிட்டு வருவாங்க. இதெல்லாம் அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த ஒரு நடைமுறை. ஒரு தேசம் இன்னொரு தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்யும் போது அங்கே சிறை பிடிச்சிட்டு வருவாங்க. அப்போ அப்படி வரும்போது இப்போ பாருங்க, இப்போ இந்த சிறையில் ஒரு ஒரு அழகான ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு புருஷனுக்கு அது பிடிச்சிருந்தா அந்த பெண்ணை, அந்த ஒரு புருஷன் அந்த பெண்ணை என்ன பண்ணலாமா, திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸை தேவன் அங்கே கொடுக்குறார். பாருங்க, புறஜாதிகளோடு கலக்கவே கூடாது. ஆனால் இந்த இடத்துல சிறை பிடிச்சிட்டு வரும்போது ஒரு பெண்ணு பிடிச்சி போச்சுன்னா அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு தேவன் அனுமதிக்கிறார். ஆனால் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. பாருங்க, அது என்ன நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். உபாகமம் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சிறைகளில் ரூபவதியான ஒரு ஸ்திரீயை கண்டு அவளை விவாகம் பண்ண விரும்பி, இப்போ ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்த்து அந்த ரூபவதிய ஒரு புருஷன் திருமணம் செய்ய விரும்புனா என்ன பண்ணணும்? வாசிக்கலாம். உபாகமம் 21:12. அவளை உன் வீட்டிற்குள் அழைத்து கொண்டு போவாயானால் அவள் தன் தலையை சிரைத்து தன் நகங்களை களைந்து. பாருங்க, ஒரு பெண்ணு, ஒரு அழகான பெண்ணு பிடிச்சிருச்சு அந்த புருஷனுக்கு. இப்போ அந்த பெண்ணை இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். இப்போ அந்த பெண் சிறையிருப்பில் இருக்காங்க. சிறையிருப்பில் இருக்கும்போது ஒரு அடிமை ஒரு நிலைமையில இருப்பாங்க. அப்போ இவங்களை விடுதலை பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தன்னுடைய மனவாட்டியா இந்த புருஷன் ஆக்கிக்கணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணுமோ தேவன் சில ஃபார்மாலிட்டிஸ் கொடுக்கிறார். என்ன ஃபார்மாலிட்டிஸ் பாருங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னா, விடுதலை பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தன் தலையை சிரைக்கணும். அடுத்தது நகங்களை களையணும். பாருங்க, கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லைங்களா? அழகான பெண்ணு போய் தலையெல்லாம் சிரைக்கிறது அப்படின்னா இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆனால் தேவன் தான் சொல்றார். ஏன் அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சோம்னா, சிறையிருப்புல பாருங்க, ஒரு தேசம் இன்னொரு தேசத்தை படையெடுக்கும் போது ஒரு பெரிய முற்றுகை போட்டிருப்பாங்க. பல நாட்கள் ஒரு துக்கத்தில் இருப்பாங்க. அந்த தேசம்
அதற்கப்புறம் அந்த போர் நடந்து அது முடிஞ்சு அவர்களை சிறைப்பிடிச்சிட்டு வருவாங்க. இவர்கள் தேசத்துக்கு சிறைப்பிடிச்சிட்டு வரும்போது பாருங்க, இது எல்லாமே ஒரு துக்ககரமான ஒரு சம்பவம். அப்போ அந்த துக்கத்தில் பாருங்க, இவங்க தலையெல்லாம் சீவி மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருக்க முடியுங்களா? ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு நிலைமைக்குள்ளே போயிடுவாங்க. அப்போது பாருங்க, இப்போ வந்த உடனே முதல்ல என்ன பண்ணணுமா, தலையை சிரைக்கணும், நகங்களை களையணும், நகமெல்லாம் வெட்டணும். அடுத்தது மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா பாருங்க, வாசிக்கலாம். உபாகமம் 21:13. தன் சிறையிருப்பின் வஸ்திரத்தையும் நீக்கி உன் வீட்டிலிருந்து 1 மாதம் மட்டும் தன் தகப்பனையும் தாயையும் நினைத்து துக்கம் கொண்டாட கடவுள். அதன் பின்பு நீ அவளோடே சேர்ந்து அவளுக்கு புருஷனாயிரு, அவள் உனக்கு மனைவியாய் இருப்பாள். பாருங்க, அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா சிறையிருப்பின் வஸ்திரத்தை நீக்கணும். அப்போ அவங்க அந்த சிறையிருப்புல அவர்கள் அணிந்து கொண்டிருந்த அந்த வஸ்திரத்தை எடுத்துட்டு அதற்கு பதிலாக புது வஸ்திரம் கொடுக்கணும். அப்ப அந்த புது வஸ்திரம் என்பது அந்த யூதர்களுடைய அந்த வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை கொடுக்கணும். யூத வஸ்திரம், அந்த வஸ்திரம் கொடுத்துட்டு இப்போ பாருங்க, இப்போ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடலாம். ஆனா இன்னும் மனைவி ஆயிட்டாங்களா? இன்னும் மனைவியாகல. இப்போ ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சு, வீட்டுக்குள்ள கூட்டு வரக்கு ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப். தலையை சிரைக்கணும், நகங்களை களையணும், அடுத்தது சிறையிருப்பின் வஸ்திரத்தை நீக்கிட்டு புது வஸ்திரம் தரிக்கணும். இந்த 3 வஸ்திரம் தரிச்சா தான் இப்ப வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர முடியும். ஆனா இன்னும் மனைவி ஆகவில்லை, மணவாட்டி ஆகவில்லை. மணவாட்டி ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமா, அடுத்து 4th ஸ்டெப் என்ன அப்படின்னா தன் தகப்பனையும் தன் தாயையும் நினைத்து துக்கம் கொண்டாடணும். அப்போ பாருங்க, இப்போ அவர்கள் விட்டு வந்த அந்த தேசம், தன்னுடைய தகப்பன் வீட்டை நினைச்சு ஒரு 1 மாதம் அளவும் அந்த அம்மா துக்கம் கொண்டாடணும். அதுக்கப்புறம் இந்த புருஷனுக்கு அந்த ஸ்திரீயை பிடிச்சிருந்தா திருமணம் செய்து கொள்ளலாம். ஒருவேளை பிடிக்கல அப்படின்னா அந்த ஸ்திரீயை விடுதலை பண்ணி அனுப்பிடலாம். பாருங்க, வாசிக்கலாம். உபாகமம் 21:13. அவள் மேல் உனக்கு பிரியமில்லாமல் போனால் நீ அவளை பணத்திற்கு விற்காமல் அவளை தன் இஷ்டப்படி போக விடலாம். நீ அவளை தாழ்மைப்படுத்தினபடியினால் அவளாலே ஆதாயம் பெறும்படி தேட வேண்டாம். பாருங்க, ஒருவேளை அதுக்கப்புறமும் அந்த மணவாளனுக்கு அந்த பெண்ணை பிடிக்கல அப்படின்னா அவங்கள ரிலீஸ் பண்ணிடலாம், அவங்க தன்னுடைய சுய தேசத்துக்கு போயிடுவாங்க. இதுதான் அந்த கான்செப்ட். சரி, இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சிறையிருப்பில் ஒரு ஸ்திரீ இருக்காங்க, அவங்கள விடுதலை பண்ணி தன்னுடைய வீட்டுக்கு ஒரு புருஷன் கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போகும்போது 4 விதமான ஃபார்மாலிட்டிஸ் அங்கே செய்யணும். ஃபஸ்ட்டு தலையை சிரைக்கணும், அடுத்தது நகங்கள் களையப்படணும், அடுத்தது சிறையிருப்பின் வஸ்திரத்தை எடுத்துட்டு அதற்கு பதிலாக புது வஸ்திரம், யூதர்களுடைய அந்த வஸ்திரம். அப்போ இதெல்லாம் பண்ணும்போதே அந்த பெண் ஏறக்குறைய ஒரு யூத பெண்ணாக அங்கே மாற ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கப்புறம் 1 மாதம் அளவும் தன்னுடைய தகப்பன் வீட்டை நினைத்து துக்கம் கொண்டாட வேண்டும். அதுக்கப்புறம் பிடிச்சிருச்சுன்னா அவர்கள் மணவாட்டி ஆயிக்குவாங்க. ஒருவேளை பிடிக்கல அப்படின்னா அவங்கள விட்டுருவாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ், 4 ப்ராசஸ். சரி, இதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பாடம். தேவன் இதில் நமக்கு என்ன சொல்ல வரார்? இப்போ இதனுடைய பொருளுக்குள்ள நம்ம கடந்து போகலாம். இப்போ ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீ அப்படின்னாவே இது யாரை அடையாளப்படுத்தும்? சிம்பிளாக சொல்லிடலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த புருஷன், அந்த மணவாட்டி அந்த பெண் யார் அப்படின்னா சபை. இப்போ நாம தான். இப்போ நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கார்? கிறிஸ்துவுக்கு மணவாளனா மனைவியாக கூடிய ஒரு ஸ்தானத்தில் அழைச்சிருக்கார். இப்போ நாம மணவாட்டி ஆகும்னா இதே மாதிரி 4 ஸ்டெப்ஸை கடந்து போகணும். தலையை சிரைக்கணும், நகங்கள் களையணும், சிறையிருப்பின் வஸ்திரத்தை எடுத்துட்டு புது வஸ்திரம் தரிக்கணும், துக்கம் கொண்டாடணும். சரி, இப்போ நாம தான் அந்த சிறையிருப்பில் இருந்த பெண் அப்படின்னா நாம என்ன சிறையிருப்பில் இருந்தோம், அல்லது யாரிடம் சிறைப்பட்டிருந்தோம், அல்லது எங்கு சிறைப்பட்டிருந்தோம் இப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா என்ன சொல்லாங்க? நம்ம எங்க சிறைபிடிக்கப்பட்டு வச்சிருந்தோம்? ஏதாவது சொல்ல முடியுங்களா? எந்த சிறையிருப்பில் யார்கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தோம்? என்ன சபைகளா? சபையின் கட்டுப்பாட்டுகளுக்குள்ள. ஓகே ஓகே, ஜென்ரலாக எல்லாமே கரெக்ட் தான், டெப்த்தாக போகிறீங்க. ஜென்ரலாக ஒரே ஒரு ஆன்சர் பார்த்தோம்னா யார் நம்மளை சிறைப்பிடிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சோம்னா பாருங்க, ஏசாயா 14:16 வாசிக்கலாம். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து. பாருங்க, சாத்தானை குறித்து சொல்லப்பட்ட வசனம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். சொல்லிட்டு பாருங்க, உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள்.
அப்போ சாத்தான் தான் டோட்டல் உலக ஜனங்களை அங்க சிறைப்பிடிச்சு வச்சிருந்தார் ஆதாமினுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம். இது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த ஒரு சிறைச்சாலையில தான் நாம இருந்தோம். டோட்டல் உலகமே அவன் கண்ட்ரோல்ல தான். இதுல அந்த 4 விதமான அமைப்புகள் மூலமாக அங்க சிறைப்பிடிச்சு வச்சிருந்தான். இதுல நாம் பெயர் சபைகள் இந்த மாதிரியான ஒரு அறியாமை இருளில் நம்ம மாட்டிட்டு இருந்தோம். சரி, இப்ப இதுல இருந்துதான் இப்ப நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை பண்றார். எப்படி விடுதலை பண்றார் பாருங்க. ஒரு முறை நம்ம ஆண்டவர் அங்க தேவாலயத்துல இருக்கும்போது அவருக்கு அந்த ஏசாயா புஸ்தக சுருள் அங்க கொடுக்கப்படும். உடனடியாக அவர் அதை வாங்கி வாசிப்பார். பாருங்க, வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். பாருங்க, சிறைப்பட்டவர்கள். இப்ப ஆண்டவர் தான் அங்க முதல் வருகையில் வந்து முதல்ல சாத்தானுடைய அந்த சிறையில் இருந்த வகுப்பார்ல ஒரு வகுப்பார் அங்க விடுதலை பண்றார். அந்த மனவாட்டிய அங்க விடுதலை பண்றார். பாருங்க, இதை குறித்து தான் ஏசாயா 42:6 நம்ம வாசிக்கிறோம். இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும். அறியாம இருள், உலகமே இன்னைக்கு இருட்டுக்குள்ளதான் இருக்கு. இந்த இருளிலிருந்து சத்திய வெளிச்சத்தை கொடுத்து இப்போ ஒரு வகுப்பார அங்க விடுதலை பண்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ யாரை விடுதலை பண்றார்? நம்ம தான், நம்மளை தான் விடுதலை பண்றார். நாம் ஒரு காலத்துல பாருங்க, இதற்கு முன்னாடி பெயர் சபைகள்ல சத்தியம் தெரியாம அறியாம இருட்டுல நம்மளுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையில இருந்தோம். வசனம் வாசிக்கிறோம் இல்லைங்களா? 2 கொரிந்தியர் 4:4 பாருங்க, பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனக்கண்களை எல்லாத்தையும் குருடாக்கி வச்சிருந்தான். அதுக்கப்புறம் இப்போ ஆண்டவர் நமக்கு அந்த சத்தியத்தை கொடுத்து, சத்திய வெளிச்சத்தை கொடுத்து அதிலிருந்து நம்மை விடுதலை பண்றார். அதனாலதான் நம்ம வசனத்துல வாசிக்கிறோம், பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக் கொள். அந்த சிறைச்சாலையிலிருந்து இப்ப ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். யாரெல்லாம் அந்த வில்லிங்கோட வராங்களோ அவர்களெல்லாம் தங்களை விடுவித்துக் கொள்வார்கள். சரி, இப்போ எப்படி விடுவிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரலாம். இப்போ விடுதலை பண்ணி இப்ப நம்ம மனவாட்டியா கொண்டு போய் உட்கார வைக்க போறார். அப்போ இந்த ஸ்திரீ மனவாட்டி ஆகணும் அப்படின்னா 4 ஸ்டெப்ஸை கடந்து போகணும். தலையை சிரைக்கணும், நகங்கள் களையணும், சிறையிருப்பின் வஸ்திரம் நீக்கணும், துக்கம் கொண்டாடணும். சரி, இப்போ அங்கிருந்து நம்ம எப்படி விடுதலை பண்றார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த 4 ப்ராசஸ்ல நம்ம பார்க்க போறோம். இப்போ தலையை சிரைப்பது அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். இப்போ சிறையிருப்புல ஏன் இந்த ஒரு ஃபார்மாலிட்டி எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த சிறையிருப்பில் இருக்கக்கூடிய அடிமையாக சிறைப்பட்டு வந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எப்படி இருப்பாங்க? பல நாள் துக்கத்துல, தேசத்துல தேசம் இல்லாம அனாதைகள் போல இன்னொரு தேசத்துக்கு இழுத்துட்டு போவாங்க. என்ன நடக்கும்னு தெரியாது. தலை வெட்டி இருக்க மாட்டாங்க, நகமெல்லாம் வளர்ந்து, ட்ரெஸ் எல்லாம் அசிங்கமாகி அழுக்காகி ஒரு அசிங்கமான ஒரு மனநிலைமையில மனுஷங்க மாதிரி இருப்பாங்களா? பார்க்கறக்கு இப்படி இருப்பாங்க. ஒரு மிருகம் போல அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள அங்க வந்துடும். இப்படித்தான் சிறையிருப்புல நாம இருந்தோமா. அதாவது சத்தியம் தெரியறதுக்கு முன்னாடி இந்த ஒரு நிலைமையில முடியெல்லாம் வளர்ந்து நகமெல்லாம் வளர்ந்து ஒரு அசிங்கமான நிலைமையில நாம் இருந்தோம் அப்படின்னு கவனிக்கலாம். இதே மாதிரி பைபிள்ல ஒருத்தர் இருந்தார். யாருன்னு சொல்ல முடியுங்களா? அழகா சிஸ்டர் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, பாருங்க, நேபுகாத் நேச்சார். இவரை குறித்து நம்ம வாசிக்கும் போது வாசிக்கலாம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனம். 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இப்போ நேபுகாத் நேச்சார் ஒரு முறை அந்த அரண்மனையில மேல அப்படியே உப்பரிக்கையில் அப்படியே உலாவிட்டு இருக்கும்போது அப்படியே பார்க்குறார். டக்குன்னு அவருடைய மைண்ட்ல பெருமை அப்படிங்கிற விஷயம் பயங்கரமா அங்க வருது. பாருங்க இந்த வசனத்தை பாருங்க, இது எப்படி படிக்கலாம் அப்படின்னா, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்துக்கென்றும் ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன். என்ன பெருமை பாருங்க, அந்த மாதிரி உச்சகட்ட பெருமையில் அவர் சொல்றார். சொன்ன உடனே அந்த வார்த்தை ராஜாவுடைய வாயில இருக்கும்போதே ராஜ்யபாரம் அங்க நீங்குது. விழுந்துறார், கீழே பொத்துன்னு விழுந்துறார். பாருங்க அடுத்து என்ன நடக்குதான் வாசிக்கலாம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம்.
மனுஷனினின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினார். உடனடியா அவர் என்ன ஒரு ஸ்டேஜுக்கு வராருன்னா மிருகம் மாதிரி மாறிடுறார். பாருங்க, மிருகம் மாதிரி மாறினதுக்கு அப்புறம் அவர் விழுந்ததுக்கு அப்புறம் அவருடைய நிலைமை அங்க எப்படி மாறுதான் வாசிக்கலாம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. நேபுகாத் நேச்சார் எப்படி மாறிட்ட அழகா தேவன் அங்க நமக்கு லிங்க் கொடுக்குறாரு பாருங்க. இப்போ நேபுகாத் நேச்சார் விழுந்து போன ஒரு நிலைமையில எப்படி மாறுகிறார் அப்படின்னா, அவருடைய தலைமயிரெல்லாம் கழுகுகளுடைய இறகுகளை போல வளர்ந்துருதான். அதே மாதிரி அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்கள் மாதிரி பெருசா அப்படியே வளர்ந்துருதான். ஸோ ஒரு மிருகம் மாதிரி ஒரு நிலைமைக்குள்ள நேபுகாத் நேச்சார் அங்கே போயிடுறார். ஸோ இது எதை அடையாளப்படுத்தும்? நேபுகாத் நேச்சாரை கொஞ்சம் கவனிச்சோம்னா 2 விஷயத்தை அடையாளப்படுத்துறார். ஒன்று, இஸ்ரேல் ஜனங்கள் அடையாளப்படுத்துறார், அந்த 7 காலங்கள். அது நம்ம பின்னாடி தீர்க்க தரிசன பாடமா பார்க்கலாம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டோட்டல் உலக ஜனங்களை அடையாளப்படுத்துறார். அப்போ நேபுகாத் நேச்சாருடைய விழுகைக்கு பிற்பாடு ஒரு குறிப்பிட்ட காலம் மிருகம் மாறி போயிட்டார். அதே மாதிரிதான் ஆதாமினுடைய விழுகைக்கு பிற்பாடு டோட்டல் மனுக்குலமும் ஒரு மிகப்பெரிய ஒரு மிருக குணலட்சணத்துக்குள்ள அங்க போயிட்டாங்க. முதல்ல ஆதாம படைக்கும் போது ஒரு பரிபூர்ண மனுஷனா தேவ சாயல்ல நல்ல குணலட்சணங்களோடு படைக்கப்பட்டார். ஆனா நேபுகாத் நேச்சாருக்கு பெருமை வந்த மாதிரி இப்ப ஆதாமினுடைய கீழ்ப்படியாமை, தேவர்களை போல மாறணும் அப்படிங்கிற ஒரு பெருமையான குணம், இதெல்லாம் சேர்ந்து இங்கேயும் டோட்டல் மனுக்குலமும் விழுகைக்கு பிற்பாடு எப்படி மாறிடுச்சா, இந்த மாதிரி ஒரு மிருகம் மாதிரி அங்க மாறிட்டாங்களாம். பாருங்க, இதை குறித்து 92ஆம் சங்கீதத்தில் வாசிக்கலாம். 5-6 வசனங்கள். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். பாருங்க, மிருக குணமுள்ள மனுஷனுடைய நிலைமை அங்க மாறி போச்சு. இப்ப நாமும் அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு சிறைச்சாலையில ஒரு மிருக குணத்துல அங்க நாம இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு விழுந்து போன நிலைமையில நாம இருக்கோம். இப்ப நாம மனவாட்டி ஆகணும்னா ஃபர்ஸ்ட் தலைய ஷேவ் பண்ணணும், தலையை சிரைக்கணும். அப்படின்னா இப்ப தலையை ஷேவ் பண்றது அப்படின்னா அது என்ன? முடி அப்படின்னா அது எதை அடையாளப்படுத்தலாம்? இப்போ முடி எடுக்கணுமா? ஃபர்ஸ்ட் வந்தோன்னே முடி எடுக்கணும். முடி எடுத்துட்டு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம உள்ள போகணும். முடி எதை அடையாளப்படுத்தலாம்? மகிமை. ஓ, அந்த முடிக்கு போயிட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் சிஸ்டர் சூப்பராக கண்டுபிடிச்சிட்டாங்க. பாருங்க, வாசிக்கலாம். 40ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. பாருங்க, நம்மளுடைய அக்கிரமங்கள், நம்மளுடைய பாவங்கள், விழுந்து போன மனிதனுடைய அந்த தவறான விஷயங்கள், பாவங்கள். இப்போ இந்த பாவங்கள் தான் பாருங்க தலைமுடி மாதிரி நேபுகாத் நேச்சாருக்கு எப்படி முடி வளர்ந்துருச்சு இல்லைங்களா? அதே மாதிரி நாமும் சிறையிருப்புல சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நம்மளுடைய பாவங்கள் பயங்கரமா வளர்ந்துருக்கு. இப்போ உள்ள நம்ம மனவாட்டி ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தலைமுடியை ஷேவ் பண்ணணுமா? அப்ப ஷேவ் பண்றதுன்னா அது எதை அடையாளப்படுத்தும்? நம்மளுடைய பாவங்களை கம்ப்ளீட்டா எடுக்கணுமா? அப்ப நம்மளுடைய பாவங்கள் எப்ப கம்ப்ளீட்டா எடுக்கப்படும்? அல்லது நம்முடைய பாவங்கள் எப்ப மன்னிக்கப்படும்? ஒரு பாயிண்ட்ல நம்முடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுது. உணர்றோம், அறிக்கையிடுறோம், அப்புறம் ஒரு பாயிண்ட்ல இவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில நம்ம இவ்வளவு நாள் செய்து வந்த பாவங்கள் அத்தனை ஒரு பாயிண்ட்ல மன்னிக்கப்படுது. பேப்டிசம். இந்த ஒரு ஞானஸ்நானத்தில் தேவனோடு நாம் செய்கிற உடன்படிக்கை, இனி நான் வாழக்கூடிய வாழ்க்கை தேவனுக்கென்று நான் வாழ்றேன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப நம்ம தண்ணிக்குள்ள போயிட்டு வெளியே வரோம். அது வரைக்கும் நாம் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் தேவன் மன்னிக்கிறார் கிருபையாக. அப்ப உள்ள போகும்போது பாருங்க, வாசிக்கலாம்.
ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். பாருங்க, இது நம்ம தனிப்படமாவே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஜஸ்ட் நம்ம ஒரு சின்ன சின்ன டீடைல்ஸ் மாத்திரம் பார்க்கலாம். பாருங்க, இப்ப ஞானஸ்நானத்தில் நம்ம தண்ணிக்குள்ள போயிட்டு வரோம். பாவத்துக்கு ஒரு மரித்த நிலைமை. அப்போ பாருங்க, இதுதான் நம்ம அடுத்த வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நாம் தேவனுக்கென்று நம்மை அர்ப்பணிக்கும் போது அந்த ஞானஸ்நானம் ஒரு அடையாளமா அங்க செய்யறோம். ஆண்டவர் நமக்கு அதை செஞ்சு காட்டியிருக்கார். அந்த ஞானஸ்நானம் செய்யும் போது நாம் அதுவரைக்கும் செய்த அத்தனை பாவங்கள், அத்தனை அக்கிரமங்களையும் தேவன் கிருபையாக மன்னிக்கிறார். அப்ப பாவத்துக்கு மரிக்கிறோம், அதுக்கப்புறம் நீதிக்கு பிழைக்கிறோம். இப்ப இந்த புது சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் சிந்தையில, நம்முடைய சிந்தையில அங்க தேவன் கிருபையாக அங்க வைக்கிறார். பாருங்க, பேப்டிசம் இந்த ஒரு ஞான ஸ்நானத்துல தான் நம்மளுடைய கம்ப்ளீட்டா தலையை சிரைக்கிறது. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம கிறிஸ்துவுக்கு மனவாட்டி ஆகணும்னா தலையை கம்ப்ளீட்டா சிரைக்கணும். நம்மளுடைய பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்படணும். ஏன்னா நாம் பாவியா இருப்போம். அப்ப நம்மளுடைய தேவன், பிதாவாகி தேவன் மேல இருந்து நம்மளை பார்க்கிறாருன்னு வைங்களேன், பாவியோடு அவரால் தொடர்பு கொள்ள முடியாது. அவருடைய அந்த புது சிருஷ்டி அப்படிங்கிற கரு நம்முடைய சிந்தையில வைக்க முடியாது. தேவனுக்கும் நமக்குமான தொடர்பு இருக்க முடியாது. அப்போ தேவன் நம்மளை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாவி அப்படிங்கிற நிலைமையில இருந்து நீதிமான் அப்படிங்கிற ஸ்டேஜுக்குள்ள வருவோம். இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை கேட்டு நம்ம விசுவாசிக்கும் போது கிறிஸ்துவினுடைய நீதி நம்மை கவர் பண்ணுது. அப்ப தேவன் மேல இருந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய பலியின் புண்ணியத்தின் மூலமாக அந்த ஒரு தொடர்பு நமக்கு கிடைக்குது. ஆனால் நம்ம இன்னும் பாவிதான். தொடர்ந்து நம்ம பாவங்களை உணர்ந்து அந்த பரிசுத்தத்தை நோக்கி நம்ம போகணும். ஆனா தேவனுடைய பார்வையில நம்மை நீதிமானா அங்க பார்க்கிறான். சோ இதுதான் கம்ப்ளீட்டா பாவங்கள் அங்க மன்னிக்கப்படுது. சரி, இப்போ பேப்டிசத்தை குறித்து நம்ம ஆல்ரெடி டீடைலா பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு சில சந்தேகங்கள் நமக்கு இன்னும் இருப்பதற்கு அங்க வாய்ப்பு உண்டு. என்ன அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சோம்னா, இப்போ ஒரே பேப்டிசங்களா ரெண்டு பேப்டிசமா? யாராவது ரெண்டு பேப்டிசம் எடுத்திருக்காங்களா பைபிள்ல? சரி, இப்போ பேப்டிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சோம்னா, இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானஸ்நானத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்ம என்ன சொல்லி ஞானஸ்நானம் எடுக்கிறோம்? விசேஷமா ஆண்டவர் தண்ணிக்குள்ள இருக்கும்போது என்ன சொன்னார், என்ன ஜெபம் பண்ணார்? ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நீங்க சொல்லிடலாம். ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா, தண்ணிக்குள் நின்றுட்டு அவர் என்ன ஜெபம் பண்ணார் அப்படிங்கிறத எபிரேயருக்கு அங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் பாருங்க. வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? தண்ணியில இருந்துட்டு தேவனே உம்முடைய சித்தம் செய்ய வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப தேவ சித்தத்துக்கு தன்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறார். இப்ப நாம ஞானஸ்நானம் எடுக்கும்போது நமக்கும் இதே தான். அதுதான் மத்தேயு 7:21 வாசிக்கிறோம் இல்லைங்களா, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யணும். ஆண்டவர் அங்க கிளியரா சொல்லிடுறார். இப்ப நாமும் தேவனுடைய சித்தத்தின்படி நாம செய்யறோம்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம ஆல்ரெடி ஞானஸ்நானம் எடுத்தோம் இல்லைங்களா, அநேகர் எடுத்திருப்போம். எடுக்கும்போது நம்ம என்ன சொல்லி எடுத்தோம்னு ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இல்லை. ஒருவேளை நம்ம இருதயத்துல தேவ சித்தம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கூட எடுத்திருக்கலாம். அதுல ஒன்றும் தவறு இல்லை. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, தேவ சித்தம் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க? எது தேவ சித்தம்? பிரதர் பாருங்க, அழகா லிங்க் கொண்டு வந்துட்டார். அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அழகா பாருங்க, சப்ஜெக்டே சீக்கிரம் முடிச்சிடலாம். பாருங்க, தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா 1 தீமோத்தேயு 2:4 தான் வாசிக்கலாம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய அல்டிமேட் எய்ம், சித்தம், தேவ திட்டமே என்ன அப்படின்னா எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படுறதுன்னா சபைகள் அடிக்கடி சொல்லி சொல்லி நம்ம பழகிருப்போம். ரட்சிப்பு ரட்சிப்பு. பிரதர் நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க இதான் கேட்போம். இப்ப ரட்சிக்கப்படுறது அப்படின்னா என்னங்க? நெக்ஸ்ட் சிம்பிளா தமிழ்ல ஒரு எளிமையா புரிஞ்சுக்கலாம்னு என்ன சொல்லலாம்? மீட்பு, காப்பாத்துறது. அப்போ ரட்சிக்கப்படுறது, காப்பாத்துறதுன்னா நாம எல்லாம் அப்ப எல்லா மனுஷரும் காப்பாற்றப்படணுமா? எல்லா மனுஷரும் காப்பாற்றப்படணும்னா எங்கிருந்து காப்பாற்றப்படணும்? எங்கிருந்து மீட்கப்படணும்?
பாவம் மரணம், பாவம் அது நிமித்தம் வந்த மரணம், எல்லா மனுக்களும் மரணத்துக்குள்ள போயிடுச்சு. இப்போ இந்த மரணத்திலிருந்து டோட்டல் உலகத்தையும் மீட்கணும். இதுதான் தேவனுடைய சித்தம். அப்ப இந்த ஒரு சித்தம் எப்படி நிறைவேறுது? இதைத்தான் நம்ம தொடர்ந்து இத்தனை வாரங்களா நம்ம பார்த்தோம். தேவனுடைய சித்தத்தை 3 உலகங்கள், முதலாம் உலகத்துல விழுகை, அடுத்தது 3ஆம் உலகத்துல மீட்பு. கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துல கம்ப்ளீட்டா மரணம் அங்க ஜெயமாக விழுங்கப்படும் ராஜ்யத்தினுடைய முடிவுல. அப்போ இது எப்படி நடக்குது அப்படின்னா, இதுல நமக்குரிய பங்கு என்னங்கிறதா 2ஆம் உலகத்துல பார்த்தோம். ஆபிரகாம்ல இருந்து 2 சந்ததியை கொண்டு வரார். ஒரு சந்ததி வானத்து நட்சத்திரம், ஒரு சந்ததி கடற்கரை மணல். இப்ப நம்மளுடைய பங்கு என்ன? கிறிஸ்துவோடு அரசாட்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். டோட்டல் உலக ஜனங்களை மரணத்திலிருந்து மீட்டு எடுக்கக்கூடிய ரட்சிப்பின் திட்டத்துல வானத்து நட்சத்திரமா கிறிஸ்துவோடு இருந்து நாம வேலை செய்ய போறோம். இதுதான் நம்மளுடைய பங்கு. அப்ப இந்த பங்கு தேவனுடைய திட்டம், அதுல நமக்கான பங்கு. இதை தெரிஞ்சு, தேவ சித்தம் தெரிஞ்சு நாம் உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன்னு சொன்னமா? இதற்கு முன்னாடி எடுக்கும்போது அப்படி சொல்லல, அப்படி தெரியலினா அது தேவன் அங்கீகரிக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம் ஞானஸ்நானமே பார்த்தோம்னா தேவனுடைய சித்தம் செய்ய வருகிறோம். ஸோ இந்த 2 சந்ததி வச்சுதான் டோட்டல் உலகத்தையும் அங்க தேவன் ரட்சிக்க போகிறார். சரி, இப்போ இன்னொரு கேள்வி எடுக்கலாம். தேவ திட்டம் தெரியாம, தேவ சித்தம் தெரியாம, முழுமையான ஒரு நாலேஜுக்குள்ள வராம யாராவது ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்களா அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ள வரலாம். ஏன்னா நமக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு தேவைப்படுது இல்லைங்களா? பாருங்க, ஒரு முறை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அப்போலோ குறித்து சொல்லப்பட்ட வசனம். இப்போ அப்போலோ பாருங்க எப்படி இருக்காரா? ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்பீக்கர், நல்ல நியாயப்பிரமாணத்தில் கற்று தேர்ந்தவர், ஆவியில் அனல் உள்ளவர். ஆனா இவருக்கு என்னதான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, பாருங்க பவுல் காலத்தில் நடக்குது. என்னதான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை மாத்திரம் தெரிஞ்சிருக்கார். யோவான் என்ன கொடுத்தார்? யூதர்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இல்ல. சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து மேசியா வரப்போறார், மேசியா வருவார்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவர் வரும்போது அவங்க ரெடியா இல்ல. அவங்கள ரெடி பண்ற வேலையை, அவர்களுடைய மனதை திருப்பக்கூடிய வேலையை யோவான் அங்க செய்யறார். இது மனம் திரும்புவதற்கான ஞானஸ்நானம். ஆனா முழுமையான விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு பிற்பாடு அவருடைய ஈடுபலியின் மேல விசுவாசம் வச்சு ஞானஸ்நானத்துக்கு வரணும். அதுதான் ஒரு முழுமையான ஞானஸ்நானம். ஆனா அப்போலோ பெரிய ஸ்பீக்கர், அவருக்கு முழுமையான விஷயம் தெரியல. யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிஞ்சிருக்கார். பாருங்க, அவன் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கிலா பிரிஸ்கிலா அவங்க சேர்த்துக்கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். இன்னும் எக்ஸ்ட்ரா நாலேஜ் கம்ப்ளீட்டா அவங்க கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் கொஞ்சம் கவனிச்சோம்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முறை எபேசு பட்டணத்துக்கு வரார். அங்க ஒரு 12 பேர் பார்க்குறார். அப்போ இந்த 12 பேரும் எப்படி இருக்காங்க அப்படின்னா, யோவானுடைய சீஷர்கள். யோவான் ஸ்நானகன் மூலமாக அந்த ஞானஸ்நானத்தை மாத்திரம் எடுத்திருந்தாங்க. இப்போ இந்த யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் இவர்கள் எடுத்தவர்களா இருக்காங்க. இப்ப பவுல் அவங்களை பார்த்து என்ன சொல்றாரா? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். பாருங்க, இந்த ஒரு ஞானஸ்நானம் முழுமையான நாலேஜ் இல்ல, எடுத்துட்டாங்க. யோவான் கொடுத்த மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானம் மாத்திரம் எடுத்துட்டாங்க. ஆனா யோவான் கிளியரா சொல்லியிருக்கார், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வரப்போறார், நீங்க அவர்ல விசுவாசமா இருந்து அவருடைய விஷயங்களை செய்யணும். பாருங்க, அடுத்த வசனத்திலே சொல்லுவார், யோவான் தனக்கு பின் வருகிறவராக இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிகளா இருக்க வேண்டும்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கப்புறம் பாருங்க இப்ப பவுல் என்ன பண்றாரா? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாருங்க, அதற்கப்புறம் முழுமையா அந்த நாலேஜ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கள் பாருங்க, அப்ப அவங்களுக்கு பிதா தெரியாது. சரி, பிதா தெரியும், இயேசு கிறிஸ்து தெரியாது. ஆனா இப்ப நமக்கு அப்படியே ஆப்போசிட். நமக்கு ஆண்டவர் தெரியும், பிதாவை தெரியாது. ஸோ அங்கிருந்து அதே விஷயம்தான். ஸோ ஆனால் அந்த முழுமையான அறிவு வந்ததுக்கு அப்புறம் நாம எடுக்கக்கூடிய அந்த விஷயம், அதுதான் முழுமையான ஒரு ஞானஸ்நானமா தேவனால் அங்கே அங்கீகரிக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி அந்த சத்தியம், தேவனுடைய சித்தமே தெரியாம உம்முடைய சித்தம் செய்ய வரணும்னு நாம எப்படி சொல்ல முடியும்?
பெரிய ஒரு விஷயம்தான். இன்னைக்கு நம்ம நிதானித்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா, தலையை சிரைக்கணும், பேப்டிசம். இதில் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. சிறையிருப்பிலிருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வெளியே வரும். அடுத்தது, இப்போ நம்மளுடைய பாவத்தில் இருந்து நம்ம வெளியே வரோம். ஆனால் வெளியே வந்தால் மன்னிப்பு வாங்கினா மட்டும் போதுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குள்ள வரலாம். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சாதான் நம்ம வீட்டுக்குள்ள வர முடியும். அப்போ இப்போ நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் அந்த பாவங்களை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் அது இன்னும் நம்ம கிட்ட இருக்கு. அது என்ன? செகண்ட் ஸ்டெப்புக்குள்ள நம்ம போகணும். பாருங்க, நகங்களை களையணும். முடிய வெட்டினா மாத்திரம் பத்தாது, அடுத்தது நகங்களையும் களையணும். அப்போ இந்த நகம் எதை அடையாளப்படுத்தும்? முடியாவது பரவாயில்லைங்க, அது பார்க்கறக்கு அசிங்கமா தெரியும். ஆனா நகம் அது காயப்படுத்தும், மற்றவர்களையும் காயப்படுத்தும், நம்மையும் காயப்படுத்திடும். அப்போ இந்த நகம் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். பாருங்க, வாசிக்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது மற்றவர்களை எல்லாம் பார்க்கிலும் வேற்றுருவம் கொடியுமுள்ளதுமாய் இரும்பு பற்களும் வெண்கல நகங்களும் உடையதாய் நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டதுமாய் இருக்கிற 4ஆம் மிருகத்தை குறித்தும். ஓகே, இது ஒரு தீர்க்க தரிசன விஷயம் நமக்கு தெரியும், இந்த ரோமன் கவர்மெண்ட் குறித்து சொல்லப்பட்டது. இப்போ நாம இந்த பாடத்துக்கு என்ன நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, பாருங்க, இந்த நகங்கள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, அந்த நகங்களை உடையதாய் நொறுக்கி பட்சித்து. அப்போ மற்றவர்களை பட்சிக்க கூடிய ஒரு விஷயம். இது எதை அடையாளப்படுத்தும்? பாருங்க, இப்ப 94ஆம் சங்கீதத்துல ரெஃபரன்ஸ் அங்க தேவன் கொடுக்கிறார். பாருங்க, வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தாவே, துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்க்கர் எதுவரைக்கும் களி கூர்ந்திருப்பார்கள்? எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள்? பாருங்க, துன்மார்க்கர் எதுவரைக்கும் இந்த மாதிரி தவறான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, மற்றவர்களை பட்சிக்க கூடிய விஷயம். அப்போ பாருங்க, கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள். பாருங்க, விதவையும் பரதேசியும் கொன்று திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்து கர்த்தர் பார்க்க மாட்டாரு, யாக்கோபின் தேவன் கவனிக்க மாட்டாருன்னு சொல்றாங்களே அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு வரார். மற்றவர்களை பட்சிக்க கூடிய அந்த தவறான குணலட்சணங்க சொல்லிட்டு பாருங்க, 8ஆம் வசனத்துல சொல்றார், ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள், மூடரே எப்பொழுது புத்திமான்கள் ஆவீர்கள். ஸோ அந்த நகம் மற்றவர்களை பட்சிக்க கூடிய விஷயம். அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, பாருங்க, சிறையிருப்புல நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறார். ஆனா அந்த பாவத்தை உருவாக்கின நம்மளுடைய தவறான குணலட்சணங்கள் நம்முடைய சிந்தையில இருக்கு. இப்ப அதுதான் பாருங்க. இப்ப அடுத்தது இந்த நகத்தையும் வெட்டணும். பாருங்க, இன்னொரு வசனம் கூட, புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். சோ தவறான குணலட்சணங்கள் நம்முடைய சிந்தையில அங்க இருக்கு. அப்போ இந்த குணலட்சணங்களை இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்ப்ளீட்டா வெட்டணும், நகங்களை களையணும். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது மற்றவர்களையும் பட்சித்துரும், சில நேரத்தில் நம்மையும் அது பீறி போடும். பாருங்க, யோபு ஒரு முறை சொல்றார், பில்தாத் அவருடைய அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது, பில்தாத் அவருடைய ஃப்ரெண்டு யோபுவை பார்த்து சொல்லுவார், நாங்கெல்லாம் மிருகங்களைப் போல எண்ணப்பட்டு உங்களுடைய பார்வைக்கு தீர்ப்பானவர்களா இருக்கிறோமா அப்படின்னு கேட்டுட்டு இப்போ சொல்லுவார், பாருங்க, நீங்க கோபத்தினால எங்களை இல்ல உங்களை நீங்களே பீறிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த நகங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சோம்னா, நம்முடைய தவறான குணலட்சணங்கள் மற்றவர்களையும் பீறி போடும், நம்மையும் அது பீறி போடும். இப்போ இதையெல்லாம் களையணும். சரி, தவறான குணலட்சணம்னு சொல்றமே, அது என்ன அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா விழுந்து போன மனுக்குலம் பாருங்க, அத்தனை 1000 வருஷமா 6000 வருஷம் ஆயிடுச்சு. விழுந்து போன மனுக்குலம், அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத பயங்கரமான மோசமான குணலட்சணங்களை நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த குணங்கள் எல்லாம் என்ன, ஒரு லிஸ்ட் பார்க்கலாங்களா? அப்படியே பார்க்கலாம். இதுல ஏதாவது நம்ம கிட்ட இருக்கா? 1 இருக்கா, 2 இருக்கா, அந்த மாதிரி நம்ம ஒரு லிஸ்ட் போட்டுக்கலாம். ஆனா இப்போ நம்ம எல்லாம் சத்தியத்துக்குள்ள வந்துட்டோம். பாருங்க, இதெல்லாம் விழுந்து போன மனுக்குலத்தினுடைய குணலட்சணம். ரோமர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் 1ஆம் அதிகாரத்தில் அங்க அப்படியே சொல்லிட்டு வருவார். மனுக்குலத்தை பத்தி சொல்லிட்டு வரும்போது பாருங்க, அவளுடைய குணலட்சணம் எல்லாம் எப்படி இருக்கா, வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும்
வேசித்தனத்தினாலும் துரோகத்திலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய், தொடர்ந்து வாசிக்கலாம். புறம் கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகைஞருமாய், துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தையுள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைகிறவர்களுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய். ஏதாவது நம்மகிட்ட இருக்குங்களா? ஏதாச்சும் இருக்கலாம், இல்லாமல் இருக்காது. ஓகே, அடுத்து இன்னும் முடியல பாருங்க, லிஸ்ட் போயிட்டே இருக்கு. அடுத்த வசனம். உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். பாருங்க, விழுந்து போன மனுக்குலத்தினுடைய தவறான குணலட்சணங்கள். இப்போ நாம சிறைச்சாலையில இருந்து வெளியே வந்தாலும் இதெல்லாம் நம்மள இருக்கு. தலை வளர்ந்துருக்குது, நெகை வளர்ந்துருக்கு. அப்போ இது எல்லாத்தையுமே இப்போ நாம களையணும். இந்த தவறான எண்ணங்களை நாம் சிறைப்படுத்தணும். அப்போ இந்த எண்ணத்தோட நாம வீட்டுக்குள்ள போக முடியாது. அப்போ இந்த எண்ணங்கள், தவறான குணங்கள், இதை என்ன பண்ணணுமா பாருங்க. கொரிந்தியருக்கு பவுல் சொல்றார், வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களுமாய் இருக்கிறோம். நம்முடைய தவறான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய அந்த விஷயங்களை நாம சிறைப்படுத்தணுமா பவுல் சொல்றார் பாருங்க. அதே மாதிரி ரோமர் 6:6 இது எல்லாமே இந்த பழைய மனுஷனுடைய குணலட்சணங்கள். அப்போ பாருங்க, ரோமர் 6:6 வாசிக்கலாம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று. ஸோ நம்மளுடைய பழைய மனுஷனுக்குரிய அந்த குணலட்சணங்களை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா சிலுவையில் அறையணும். பேப்டிசம், ஞானஸ்நானம் எடுக்கும்போது இது எல்லாத்தையும் நம்ம பண்ணணும். எடுத்துட்டு பாருங்க, இதெல்லாமே நம்ம கொஞ்சம் கவனிச்சோம்னா இது எப்ப இருந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, பேசிக்ஸ் கேட்க ஆரம்பிக்கும் போதே நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும். யாக்கோபுல எல்லாம் வாசிக்கிறோம் இல்லைங்களா, நம்மளுடைய முதற் பலன்களாக நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார்னு சொல்லிட்டு, வசனங்கள் கேட்க 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 நம்ம என்ன பண்ணுவோமோ, நம்மளுடைய தவறான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அங்க குறைஞ்சிட்டே வரும். நம்மளுடைய மனசு புதுசாயிட்டு வரும். புது சிருஷ்டிக்குரிய ஒரு சிந்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை எரியாம நமக்குள்ள டெவலப் ஆயிட்டே வரும். பாருங்க, இதை குறித்து தான் ரோமர் 12:2 வாசிக்கிறோம். வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நம்மளுடைய மனசை கம்ப்ளீட்டா புதுசாகணும். அப்ப பாருங்க, பேப்டிசம் எடுக்கும்போது நம்முடைய தவறான குணலட்சணங்களை விடணும். புது சிருஷ்டிக்குரிய குணம், இனி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில புது சிருஷ்டியினுடைய குணலட்சணங்களை தரித்து கொண்டவர்களா நாம வாழணும். அது எப்படி என்ன நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அப்போ பாருங்க, இது எல்லாமே. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கலாம், இருந்தாலும் நாம திரும்ப திரும்ப விழுந்து போறோமே. பழைய குணலட்சணங்கள் திரும்ப திரும்ப நமக்கு வருது. பாருங்க, இது லைஃப் டைம் ப்ராசஸ். ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்ம அர்ப்பணிக்கிறோம், அது வரைக்கும் செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்படுது. இந்த உலக பிரகாரமான தவறான குணலட்சணங்களை எல்லாத்தையும் நம்ம சிறைப்படுத்துறோம். புது சிருஷ்டியின் குணலட்சணங்களை நம்ம வளர்த்துறோம். ஆனாலும் அவ்வப்போது நம்முடைய பாவங்கள், நம்முடைய தவறுகள் நம்ம கீழே விலை செஞ்சுட்டு தான் இருக்கும். அப்போ பாருங்க, அதுக்கு தான் தொடர்ந்து நம்ம சத்தியத்தை கேட்டு தொடர்ந்து நம்ம பரிசுத்தமாயிட்டே வரணும். இது மரண பரியந்தம் நடக்கக்கூடிய விஷயம். சரி, இப்போ நம்முடைய மனசை புதுசாக்கணும். ஸோ இந்த 2 ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதான், அடுத்தது 3ஆவதா கொஞ்சம் பார்த்தோம்னா, இப்போ நமக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்கப்படுது. அப்போ நம்மளுடைய பழைய வஸ்திரம், சிறையிருப்பின் வஸ்திரம் எடுக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஒரு புது வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படுது. அப்போ அது என்ன வஸ்திரம் பாருங்க. நம்முடைய பழைய வஸ்திரத்தை கொஞ்சம் கவனிக்கலாம். வாசிக்கலாம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. பாருங்க, நம்மளுடைய அந்த பழைய மனுஷனுக்குரிய அந்த சுயநீதி நாம நினைக்கிறதான் பண்ணிட்டு இருப்போம். ஸோ பாருங்க, இது எல்லாமே எப்படி இருக்கா, அழுக்கான கந்தை மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம அணிஞ்சிட்டு இருக்கோம். ஆனா எப்ப நாம் தேவனோடு நாம உடன்படிக்கை செஞ்சு தலையெல்லாம் மன்னிக்கப்பட்டு, சிறைக்கப்பட்டு, மன்னிக்கப்பட்டு, நம்முடைய பழைய குணங்கள் எல்லாம் சிறைப்படுத்தி
ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோமோ அப்போ இந்த பழைய ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு இப்போ தேவன் நமக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸை கொடுக்குறார். அது என்ன ட்ரெஸ்ஸுங்க? நீதியின் வஸ்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செஞ்ச அந்த நீதி, அவருடைய பலியின் புண்ணியத்தையே நமக்கு வஸ்திரமா கொடுக்கிறார். பாருங்க, இதை குறித்து தான் கலாத்தியர்லாம் வாசிக்கிறோம். ஏனெனில் உங்களுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. பேப்டிசம் எடுக்கும் போது தேவன் நமக்கு கொடுக்கிற வெளியேறப்பட்ட ஒரு விஷயம். அப்பதான் கிறிஸ்துவினுடைய நீதியை நாம ட்ரெஸ்ஸா தரிக்கிறோம். பாருங்க, ஞானஸ்நானம் எடுக்கும்போது. சரி, இப்போ இந்த ஒரு நீதியின் வஸ்திரம் தொடர்ந்து நாம கரைபடாதபடிக்கு மரண பரியந்தம் நாம் காத்து கொள்ளணும். உலக பிரகாரமான விஷயங்கள்ல போய் நாம் தொடர்ந்து நம்ம கரைப்படுத்திட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வஸ்திரம் கரைப்படுத்தப்பட்டு சில நேரம் வஸ்திரம் இல்லாத நிலைமைக்கு கூட அங்க போவதற்கு வாய்ப்புண்டு. ஒரு ஓமையில் கூட ஆண்டவர் சொல்வார், வஸ்திரம் இல்லாதவனை வெளியே அனுப்புவார். சரி, இப்ப பாருங்க, இதுதான் யாக்கோபு 1:27 நம்ம வாசிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்து கொள்கிறதுமே தேவனுக்கு முன்பாக மாசில்லாத ஒரு பக்தியா இருக்கிறது. சரி, இப்ப நமக்கு ட்ரெஸ் கொடுக்கப்படுது. பாருங்க, 3 பாயிண்ட். தலையை சிரைக்கிறோம், நகங்களை களைகிறோம், சிறையிருப்பின் வஸ்திரத்தை நீக்கிறோம். சரி, இப்ப இந்த 3 விஷயம் செஞ்சாதான் இப்ப வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆக முடியும். இப்ப பாருங்க, இன்னும் நம்ம வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகல. இப்ப இந்த 3 விஷயம், பேப்டிசம், இந்த தவறான குணங்களை நம்ம இது பண்றது, அதுக்கப்புறம் 3வது வஸ்திரம். இந்த வஸ்திரம் போட்டுட்டு தான் நாம வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆக முடியும். அப்போ வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுனா என்ன? பாருங்க, இதெல்லாம் இன்னைக்கு வீட்டில் இருந்து இப்ப வீட்டுக்குள்ள வந்துடுறோம். ஆனா இன்னும் ஃபைனல் ஸ்டெப் வரல. அப்ப வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறது அப்படின்னா என்ன? நீங்க தான் சொல்லணும். பேப்டிசம் எடுத்தாச்சு, அடுத்தது வீட்டுக்குள்ள என்ட்ரி. ஏதோ சொல்றீங்க யாரோ. சபைக்குள்ள என்ட்ரி ஆகிறதா? எந்த சபை? பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த தேவனோடு உடன்படிக்கை பண்ணின உடனே, இப்போ நீதியின் வஸ்திரம் தேவன் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆகிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவின் சபை இருக்கு இல்லைங்களா, அவர் தலை, நாம் சரீரம். நாம் கிறிஸ்துவின் சரீர அங்கத்தினர்களாக தேவனால் கருதப்படுகிறோம் அல்லது எண்ணப்படுகிறோம். இப்போதான் நாம் இந்த ஒரு அழைப்புக்குள்ளே வரோம். உடன்படிக்கை பண்ணி நம்ம ஓட்டத்தை மெதுவாக ஓட ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ், கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமாகிறோம். இப்ப கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமாகிறோம் அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சி? எப்படி நம்ம ஊர்ஜிதப்படுத்தலாம்? இந்த படத்தை பார்த்து ஏதாவது சொல்ல முடியுங்களா? அதுக்குள்ள உத்து பார்க்காதீங்க, அது நெட்ல எடுத்தது, யாருன்னெல்லாம் தெரியாது. சரி, ஒன்றும் இல்லை. இப்போ அந்த படத்தில் நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா பாருங்க, அதில் யாரோ ஒருத்தர் நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லை, அது பாதாங்கங்கள் ஓகே, தலையிலேருந்து செலெக்ஷன் ஓகே. இப்போது கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் அங்கம் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமாக ஒரு வகுப்பார் இருக்காங்க இல்லையா, அவர்களுடனான ஐக்கியத்துக்குள்ளே வரோம். அதுதான் சபை, விசுவாச வீடு. இப்போ இந்த விசுவாச வீடு எதற்கு அடையாளமாக இருக்கு? இயேசு கிறிஸ்துவினுடைய சரீர அங்கத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கு. ஆனால் முழுசா இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஆயிட்டோமா, நம்ம ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது அங்கே போய் சேருவோம். அதே மாதிரி தான் இப்போ ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்ம கிறிஸ்துவின் சரீர வீட்டுக்குள்ளே வரோம். இந்த ஒரு கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள ஒரு அங்கமாக வரோம். இதற்கு எது அடையாளம் அப்படின்னா, ஆல்ரெடி அந்த வீட்டில் இருக்காங்க இல்லையா, வீட்டுக்குள்ள இப்போ அவர்களுடனான ஐக்கியத்துக்குள்ள வரோம். அதுதான் அந்த வீடு. அதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. சரி, இப்போ நாம உள்ள வந்துட்டோம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னும் முழுமையாக நாம மனைவி ஆகல, மணவாட்டி ஆகல. இப்ப மணவாட்டி ஆகணும்னா அடுத்தது 4th ஸ்டெப் போகணும். அந்த 4th ஸ்டெப் என்னங்க? தன் தகப்பனையும் தாயையும் நினைத்து துக்கம் கொண்டாட வேண்டும். அப்படி துக்கம் கொண்டாடினதுக்கு அப்புறம் ஒருவேளை பாருங்க, அதுக்கப்புறம் நீ அவளோட சேர்ந்து அவளுக்கு புருஷனாயிரு, அவள் உனக்கு மனைவியாயிருப்பாள். இதுல ஏதாவது அந்த மணவாளனுக்கு பிடிக்காம போயிருச்சு அப்படின்னா, அவள் மேல் உனக்கு பிரியமில்லாமல் போனால் அந்த மணவாட்டிய விட்டுறலாம், அவங்க தேசத்துக்கு போயிடலாம். சரி, இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, மணவாளனுக்கு பிரியமா எப்படி இருக்கிறது? தகப்பன் வீட்டை நினைச்சு துக்கம் கொண்டாடுறதுனா என்ன? அப்ப நமக்கு தகப்பன் வீடு எது?
அதை நினைச்சு நம்ம துக்கம் கொண்டாடணுமா? ஞானஸ்நானம் எடுத்தால் பத்தாது, சபை ஐக்கியத்துக்குள்ள வந்தால் பத்தாது, ஃபைனல் வரைக்கும் போகணும். அதுக்கு கடைசியா என்ன பண்ணணும்? தகப்பன் வீட்டை நினைச்சு துக்கம் கொண்டாடணும். டெய்லி துக்கம் கொண்டாடி சபையில அழுது அந்த மாதிரி பண்ணிடலாமா? பழைய வாழ்க்கை அதை நினைச்சு நம்ம துக்கம் கொண்டாடுறது அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாமா? பாருங்க, கொஞ்சம் அப்படியே சீக்கிரம் போயிடலாம், நிறைய வசனங்கள் இருக்கு. அப்போ நம்மளுடைய தகப்பன் வீடு எது, நமக்கு ஆதி தகப்பன் யார் அப்படின்னு கொஞ்சம் நம்ம கவனிச்சோம்னா பாருங்க, வாசிக்கலாம். 45ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துரு. துக்கம் கொண்டாடுறதுன்னா அந்த ஒரு மாச காலத்துல தகப்பன் வீட்டையும் மறந்துடணும். பிரதர் சொன்ன மாதிரி பழைய வாழ்க்கை அப்படின்னா இன்னும் சிம்பிளா சொல்லலாம். அப்படின்னா நமக்கு தகப்பன் யார் அப்படின்னா ஆதாம். ஆதாமினுடைய தகப்பன் வீடு அப்படின்னா இந்த உலகம் கம்ப்ளீட்டா. நாம எல்லாம் பரலோகவாசிகளாக தேவன் கூப்பிட்டிருக்கார். நீங்க எல்லாரும் மேல வாங்க, பரலோகத்துக்கு வாங்க கூப்பிட்டிருக்கார். அப்போ இந்த பூமிக்குரிய வாழ்க்கைய அர்ப்பணிச்சுட்டு பலியாக செலுத்திட்டு, இதை துக்கம் கொண்டாடுறது, பலியாக செலுத்திட்டு நாம பரலோகத்துக்கு தேவனோட போகணும். யார் அப்படி பூமிக்குரிய வாழ்க்கையை மறந்து துக்கம் கொண்டாடி ஜீவ பலியாக தங்களை செலுத்துகிறார்களோ பாருங்க, அடுத்த வசனம், அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அதற்கப்புறம் தான் அங்க பிரியப்படுவார். அதற்கப்புறம் நாம் மனவாட்டி ஆகலாம். பாருங்க, இதை குறித்து தான் நம்ம ஆல்ரெடி அநேக வசனங்களை வாசிட்டோம். ரோமர் 12:1 நாம் பூமியிலே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இதை துக்கம் கொண்டாடுவது. அப்ப பூமிக்குரிய விஷயங்களை நாம் ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்கிறது. பலமுறை இந்த வசனங்களை வாசிட்டோம், லிவிங் சாக்ரிஃபைஸ். அப்போ யார் தங்களுடைய பூமிக்குரிய செல்வாக்கு, பூமிக்குரிய விஷயங்கள், ஆசீர்வாதங்கள், இன்னும் லிஸ்ட் போட்டா பெருசா போடலாம், ஒரு 7-8 பாயிண்ட் நமக்கு வரும், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இதை எல்லாத்தையுமே பூமியில நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நியாயமா நமக்குன்னு சில சில உரிமைகள், ஆசீர்வாதங்கள் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். இது எல்லாத்தையுமே தேவனுக்குன்னு நம்ம பலியா செலுத்துறோம். தேவனுடைய விஷயத்துக்கு பலியா செலுத்திட்டு அதற்கு பதிலாக பாருங்க, 1000 ஆண்டு அரசாட்சியில் டோட்டல் உலக ஜனங்களும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் பங்கு கொள்வாங்க. நமக்கு இதைத்தான் நம்ம இங்க பெறப்போற ஆசீர்வாதத்தை பலியா செலுத்திட்டு அதற்கு பதிலாக நாம பரலோக ஆசீர்வாதத்தை வாங்குறோம். ஸோ அதான் கான்செப்ட். அப்ப பாருங்க, நாம் துக்கம் கொண்டாடும் போது அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். சரி, இப்போ அழகு அப்படின்னா பைபிள பொறுத்த வரைக்கும் எது அழகு? எது அழகுங்க? நல்ல மேக்கப் போட்டுட்டு இருக்கிறதா, ஃபேர் அண்ட் லவ்லி அந்த மாதிரி பாருங்க. பைபிளை பொறுத்த வரைக்கும் எது அழகு? பாருங்க, நம்மளுடைய அழகுல ராஜா பிரியப்படணுமா, அந்த மாதிரி ஒரு துக்கம் கொண்டாடணும், அந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழணும். அப்போ இது எது அழகு அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சோம்னா பாருங்க, இதை குறித்து பேதுரு சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். அடுத்த வசனம் நீங்க சொல்லிடலாம், வாசிக்கலாம். அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்திரீ ரொம்ப ரொம்ப ஒரு விலையேற பெற்ற ஒரு ஸ்திரீ. அப்போ பாருங்க, இது எது தேவனுடைய பார்வையில் அழகு, எதைத்தான் அவர் மணவாளன் பிரியப்படுவார் அப்படின்னா நம்மளுடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற நல்ல குணலட்சணங்கள், இதுதான் அழகு. அப்போ இந்த துக்கம் கொண்டாடக்கூடிய காலப்பகுதி, இந்த பூமியில் நாம் வாழக்கூடிய காலப்பகுதியில் ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப் பார்த்தோம்னா, உடன்படிக்கை செய்யணும், பாவம் மன்னிக்கப்படுது, அது வரைக்கும் இருந்த தவறான குணங்கள் நம்ம சிறைப்படுத்துறோம். ஆனா இப்ப ட்ரெஸ் கொடுக்கிறார். ஆனா அடுத்தது நாம் வாழக்கூடிய வாழ்க்கை உச்சகட்ட கேரக்டர் நோக்கி வாழணும். தவறான குணங்களை விட்டா மாத்திரம் போதாது, நல்ல குணலட்சணங்கள், கிறிஸ்துவின் குணலட்சணங்களை தரித்து கொண்டு மரண பரியந்தம் நம்ம வாழணும். அந்த ஒரு உச்சகட்ட கேரக்டர், உச்சகட்ட குணத்துல வாழக்கூடிய ஒரு ஸ்திரீயை குறித்து தான் நாம ஆதார வசனத்துல வாசிச்சோம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. இந்த மாதிரி ஒரு குணத்துல சபை வாழும். யார் இப்படி வாழ்றாங்களோ அவங்க சபையாகலாம். இன்னைக்கு நமக்கான பாடமே இதுதான். இப்பதான் நம்ம பாடத்துக்குள்ளே என்ட்ராகிறோம். அப்ப நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்? இவ்வளவு நாள் சத்தியம் கேட்டுட்டோம், பேப்டிசம் எடுக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை, சபைக்கு வந்துட்டா சபையில நாம எப்படி இருக்கணும்?
அப்படிங்கிறது தான் இந்த ஒரு நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து நம்ம தொடர்ந்து நம்ம வாசிக்க போறோம். அப்போ இந்த குணசாலியான ஸ்திரீயை குறித்து பார்த்தோம்னா, இந்த குணசாலியான ஸ்திரீயினுடைய விலை ரொம்ப ரொம்ப அபூர்வமான விஷயம், முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்ததாம். ஆண்டவர் கூட இதை குறித்து சொல்வார் பாருங்க, பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறதாம். அப்போ முத்து அப்படின்னா ஏன் முத்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? விசேஷமா பார்த்தோம்னா தங்கம் சொல்லலாம், ரொம்ப காஸ்ட்லியான விஷயங்கள், தங்கம் வெள்ளி இதை சொல்லியிருக்கலாம். ஆனால் முத்துவை குறித்து ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சாலமோன் காலத்தில் பாருங்க, இது சாலமோனுடைய இந்த தாயார் சாலமோனுக்கு எழுதப்பட்ட ஒரு நீதிமொழிகள். அப்போ சாலமோன் காலத்தில் அங்கே என்ன நடக்குதான் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும், லிபனோன் வனம் என்கிற மாளிகையின் பனிமுட்டுகள் எல்லாம் பசும் பொன்னுமாய் இருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. பாருங்க, சாலமோன் காலத்துல எல்லாம் தங்கம் வெள்ளி எல்லாம் ஒரு பொருட்டாவே இல்லை, எங்க பார்த்தாலும் தங்கம் தான். அப்ப முத்து தான் ரொம்ப ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு பொருள் அங்க இருந்திருக்கு. அப்ப அதனாலதான் பாருங்க, முத்துக்கு ஒப்பிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு, ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல குணத்துல வாழக்கூடிய ஒரு ஸ்திரீ, ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு பெண்ணா. இந்த டோட்டல் உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு பெண்ணை தான் அந்த புருஷன் தேடுறாராம், மணவாளன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ பாருங்க, இந்த பெண் ரொம்ப ரொம்ப பிரீசியஸான ஒரு பெண். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு குணலட்சணத்துல நான் வாழ்றேன், இந்த ஒரு அழைப்புக்குள்ள வரேன் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பண்றாங்க இல்லையா, அந்த உடன்படிக்கை பண்றவங்களை தேவன் எப்படி பார்க்கிறாரா பாருங்க, வாசிக்கலாம். 116ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. பாருங்க, பார்வைக்கு அருமையானது. இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா பிரீசியஸ் அப்படிங்கிற வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டு, ரொம்ப ரொம்ப பிரீசியஸான ஒரு விஷயமா. அப்போ இந்த ஒரு விஷயத்துக்குள்ள வர்ற ஒருத்தவங்களை பார்த்து தேவன் ரொம்ப அபூர்வமா அங்க ஃபீல் பண்ணுவார். இவங்களை பார்த்து தான் என்ன சொல்லுவாராம், பலியினாலே என்னோடே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். ஸோ அவ்வளவு ஒரு விசேஷித்த ஒரு விஷயத்துக்குள்ள இவங்க அந்த வராங்க. சரி, இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள வராங்க. இப்போ என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் காட்டணும், உச்சகட்ட கேரக்டர் நம்ம காட்டணும். அப்போ நாம் இனி வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், யாரெல்லாம் ஆண்டவரை நம்புறோம்? நம்மளாம் ஆண்டவரை நம்புறோமா? நம்புறவங்க எல்லாம் கை தூக்கலாமா? ஆண்டவரை யாரெல்லாம் நம்புறோம்? சரி, இப்போ இன்னொரு கேள்வி, ஆண்டவர் என்னை நம்புகிறார் அப்படிங்கிறவங்க கை தூக்கலாமா? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம், உச்சகட்ட விசுவாசம். ஆனால் பாருங்க, இருந்தாலும் ஒரு தயக்கம் வந்துருது இல்லையா, எல்லாராலையும் தூக்க முடியல. பார்த்தீங்களா, ஆண்டவர் நம்மளை நம்புறாரா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆனால் பாருங்க, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. ஆண்டவர் இந்த மாதிரி யார் உடன்படிக்கை பண்ணி உள்ள வராங்களோ அவங்கள நம்புறாராம். இப்ப நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறது ஓகே, ஆனா அவர் நம்மளை நம்புறாராம். அப்போ அவர் நம்மளை நம்புறாரு அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சி, எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்ப ஆண்டவர் நம்மளை நம்புறாரா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லலாம்? பல தயக்கங்கள் வருது இல்லையா? அப்போ ஆண்டவர் நம்மளை நம்புறார் அப்படிங்கிறத நம்ம எப்படிதான் புரிஞ்சுக்கிறது? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரணக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவுள். பாருங்க, இப்போ ஒரு மணவாளன் யாருகிட்ட தான் தன்னுடைய ரகசியத்தை சொல்வார்? மணவாட்டி கிட்ட, மனைவி கிட்ட. யாரை நம்புறாரோ அவங்க கிட்ட தான் அந்த ரகசியத்தை சொல்ல முடியும். இப்ப பாருங்க, இப்ப நம்மளை நம்புறாரு அப்படிங்கிறதுக்கு என்னதான் அத்தாட்சி அப்படின்னா, அவருடைய ரகசியங்களின் உக்கரான அவருடைய ரகசியங்களை இன்னைக்கு நம்ம கிட்ட தான் சொல்லி வச்சிருக்கார். இன்னைக்கு டோட்டல் உலகத்துல பாருங்க, இந்த அழைப்பு எத்தனை பேருக்கு தெரியாம இருக்கு? அவருடைய ரகசியங்கள், அவருடைய சத்தியங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு நமக்கு சொல்லியிருக்கார். அப்படின்னா அது எது பொருள்படுத்து தெரியுங்களா? நாம அவர் நம்புறோமோ இல்லையா, அவர் நம்மளை நம்புறாராம். அதனாலதான் இவ்வளோ பெரிய வாய்ப்பை நம்ம கிட்ட கொடுத்திருக்கார். நான் உங்களை நம்புறப்பா, நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படின்னா நம்மளை எந்த அளவுக்கு நம்புறார்? அப்போ நாம் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நடக்கிறோமா? அவர் நம்மளை நம்புறார், நாம் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நடக்கிறோமா
ஏன்னா அடுத்த வசனத்துல பாருங்க, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவசியமாம். அந்த நம்பிக்கைக்கு நாம பாத்திரமா நடக்கணுமா? அப்படின்னா இப்ப பாத்திரமா நடக்கிறதுனா என்ன பாருங்க. இந்த குணசாலியான ஸ்திரீ அந்த புருஷன் நம்புவாராம், அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நடப்பாங்களாம். அப்படின்னா நாம எப்படி நடக்கிறது? அடுத்த வசனம், நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல நன்மையே செய்கிறாள். பாருங்க, இந்த குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய ஜீவிய காலம் எல்லாம் தன்னுடைய புருஷனுக்கு தீமையே செய்ய மாட்டாங்களாம், நன்மையே செய்வாங்களாம். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யறார், நாம என்ன செய்யறது? ஆண்டவருக்கு நாம ஏதாவது நன்மை செய்ய முடியுமா? செய்யறோமா? சரி, தீமை செய்ய முடியுமா? முடியாது. செய்யறோமா? ஆனா வசனம் பாருங்க, அவருக்கு நன்மையே செய்கிறாள் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ ஆண்டவருக்கு யாராவது தீமை செஞ்சிருக்காங்களான்னு கொஞ்சம் கவனிக்கலாம். முதல் வருகையில எல்லாமே தீமை தான். மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க, உயிர் தெழுந்துட்டார், சபை அழைப்பு ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதற்கப்புறம் யாராவது ஆண்டவருக்கு தீமை செஞ்சிருக்காங்களா பைபிள்ல? சிஸ்டர் அழகா கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க. இப்ப பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல், இது நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். அவர் போயிட்டு இருக்கார், போயிட்டு இருக்கும்போது அந்த ஒளி லைட் அடிச்சிருது. அப்ப ஆண்டவர் பவுல்கிட்ட பேசுறார், சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துற அப்படின்னு சொல்லி அங்க சொல்றார். அப்ப பாருங்க, இப்ப நம்ம ஆண்டவருக்கு தீமை செய்யறோம் அப்படின்னா அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நாம ஏதாவது ஒரு தீமை செய்யறோம் அப்படின்னா அது ஆண்டவருக்கே செய்யற மாதிரி. அப்ப கவனிக்கலாம், இப்ப தேவனுடைய பிள்ளைகள் இப்ப சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நாம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்? குணசாலியான ஸ்திரீ எப்படி வாழ்வாங்களா? ஆண்டவருக்கு எந்த தீமையும் செய்ய மாட்டாங்களா. நம்முடைய சகோதரர்களுக்கு நாம் வாழக்கூடிய காலங்கள்ல நன்மை மாத்திரம் செய்யறவர்களா இருக்கணும். எந்த தீமையும், ஒருவேளை அவர்கள் நமக்கு தீமையே செய்திருந்தாலும், ஒருவேளை அவர்கள் நமக்கு துரோகமே செஞ்சிருந்தாலும், நாம எப்பவும் அவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாகத்தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஒருவேளை நாம தீமை செஞ்சிட்டோம் அப்படின்னா அது யாருக்கு செய்யற? ஆண்டவருக்கு செய்யற தீமை. ஆனா இன்னொரு விஷயம், அதனால என்ன, நமக்கு என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா பாருங்க, இப்ப அதற்கப்புறம் ஆண்டவர் அங்க சொல்லுவார், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். பாருங்க, நீ என்ன துன்பப்படுத்திட்டு இருக்கப்பா, ஆனா நீ என்ன பண்ற, நீ முள்ளில் உதைச்சிட்டு இருக்க அப்படிங்கிறார். அப்ப என்ன முள்ளில் உதைக்கிறது பாருங்க. அந்த காலத்துல எல்லாம் அந்த பெரிய பெரிய விலங்குகள், யானை, பெரிய குதிரைகள், இதை எல்லாமே கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்களாம், பெரிய ஒரு கம்பு, அதனுடைய எஜ்ஜில் நிறைய முட்கள், ஆணிகள் இந்த மாதிரி குத்தி வச்சிருப்பாங்க. ஏன்னா பெரிய யானையெல்லாம் சாட்டையில் அடித்து அடக்க முடியாது, அதுக்கு வலிக்காது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டு அவங்க லைட்டாக டச் பண்ணாங்கன்னா முள் குத்தும். அப்போ இது அதை கண்ட்ரோல் பண்ணும்போது திருப்பி அதில் அந்த முள் மேலே உதைச்சா யானைக்கு இன்னும் ஜாஸ்தி வலிக்கும். அதுதான் சொல்றார். அப்போ நீ சகோதரர்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு துன்பம், அது எதைத்தான், என்னதான் உங்களுக்கு பண்ணும் அப்படின்னா அது உங்களுக்கு தாப்பா வலிக்கும் அப்படிங்கிறார். அப்போ நாம் நம்முடைய சகோதரர்களுக்கு ஏதாவது தீமை செய்தால் அது ஏதோ ஒரு விதத்துல நமக்கு தான் அது தீமையாக அங்க முடியும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே சகோதர சகோதரிகளுக்கு நன்மை செய்கிறவர்களாகவே அங்க இருக்கணும். அதனாலதான் அந்த ஒரு ஊமை வெள்ளாடு செம்மறியாடு 3 அறுவடைகள் பாடத்தில் நம்ம பார்த்திருப்போம் பாருங்க. இந்த சிறியரில் என் சகோதரன் இவர்கள் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நாம் நம்முடைய சகோதரர்களுக்கு நல்ல நன்மைகள், நல்ல விஷயங்களை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது ஆண்டவருக்கே செஞ்ச மாதிரி. ஒருவேளை தீமை செய்கிறோம் அப்படின்னா அது ஆண்டவருக்கே அங்கே தீமை செய்கிற மாதிரி. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம், இந்த நாம் வாழக்கூடிய காலத்தில் நம்மளுடைய ஊழியம், நம் சகோதரர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு, செய்யக்கூடிய நன்மைகள், இதை எல்லாத்தையுமே தேவன் வாட்ச் பண்ணிட்டே இருக்காராம். பாருங்க, வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. பாருங்க, எல்லாத்தையும் மறந்திருக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. எல்லாத்தையும் தேவன் பார்த்துட்டு இருக்கார். அப்போ நாம எப்பவுமே தேவனுடைய பிள்ளைகள் நன்மை செய்து கொண்டே இருக்கும் நம்முடைய சகோதரர்களுக்கு. அவர்கள் நமக்கு துரோகம் செய்தாலும்
சரி, இப்படியே நன்மை செஞ்சுட்டே இருந்தா மனவாட்டி ஆயிர முடியுமா? அடுத்து நாம் செய்யக்கூடிய விஷயம் என்ன? மிக முக்கியமான ஒரு வேலை நாம செய்யணும். இந்த மாம்சத்துல இருக்கும்போது என்ன வேலை செய்யணும் பாருங்க. அந்த குணசாலி எப்படி இருக்காங்களா? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவள் வியாபார கப்பல்களை போலிருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இவங்க எப்படி இருக்காங்களா? வியாபார கப்பல் மாதிரி இருக்காங்களாம். அப்போ வியாபார கப்பல்னு ஏன் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு? வியாபார கப்பல் அப்படின்னா அது அந்த பொருட்களை ஒரு இடத்துல இருந்து ஏற்றி இன்னொரு இடத்துல கொண்டு போய் டெலிவரி பண்ற ஒரு கப்பல். பயணிகள் கப்பல் இல்லாம வியாபார கப்பல், சரக்கு கப்பல். அப்போ சரக்கு கப்பல். அப்போ இந்த குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்காங்களா? வியாபார கப்பல் மாதிரி இருக்காங்களா? அப்ப சரக்கு அப்படின்னா பைபிளை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய விஷயத்தில் அது எதை தான் அடையாளப்படுத்துதுன்னா சத்தியம். அப்ப இந்த குணசாலியான ஸ்திரீ சத்தியத்தை வாங்குவாங்க, வாங்கி தனக்குள்ள வச்சுக்குவாங்க, தனக்குள்ள மாத்திரம் வச்சுக்க மாட்டாங்க. கொண்டு போய் எங்க தேவையோ அங்க டெலிவரி பண்ணக்கூடிய வேலையை இந்த குணசாலியான ஸ்திரீ செய்வாங்க. அப்படின்னா பாருங்க, இன்னைக்கு அநேக சகோதர சகோதரிகள், கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் சத்தியத்துக்காக ஏங்குறாங்க. இன்னைக்கெல்லாம் யூடியூப்லாம் வந்துருச்சு பாருங்க, எல்லாரும் சர்ச் பண்றாங்க. ஏதாவது ஒரு நல்ல சத்தியம், ஆழமான சத்தியங்கள் கிடைக்காதா? பல சகோதரர்கள் பலவித வசனங்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க தெளிவில்லாம. இந்த வசனம் இப்படி இருக்கு, இந்த வசனம் இப்படி இருக்கு, பாஸ்டர் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாரு, வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன இருக்குன்னே தெரியலையே. அப்போ இந்த மாதிரி பாருங்க அநேக சகோதர சகோதரிகள் குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்ப நாம இந்த ஒரு சத்தியம் நமக்கு கிடைச்சிருக்கு, இந்த சத்தியத்தை நாம எடுத்துட்டு போய் இந்த மாதிரி யார் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் அதை கொடுக்கும்போது அது அவங்களுக்கு எப்படி இருக்குமா பாருங்க. வாசிக்கலாம், நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். பாருங்க, விடாய்த்த ஆத்துமா, என்ன தண்ணியே இல்லாம ரொம்ப விடாய்த்து போன ஒரு நிலைமையில, ஒரு மரண நிலைமையில் இருக்கும்போது ஒரு கூலிங்கான ஒரு வாட்டர் கிடைச்சா எப்படி இருக்கும்? தாகத்தோட இருக்கும்போது அந்த மாதிரி இருக்குமா? ஸோ தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே இந்த சத்தியத்தை தனக்குள்ள வாங்கி நமக்குள்ளேயே வச்சுக்க கூடாது, நமக்குள்ள வச்சுக்கணும். சத்தியம் நமக்குள்ள கிரியை செய்யணும். அதே நேரத்தில் இந்த சத்தியத்தை கொண்டு போய் மற்றவர்களுக்கு அதை கொடுக்கக்கூடிய விஷயமும் இருக்கு. ஏன்னா இது நம் மேல் விழுந்த ஒரு கடமை. பாருங்க, அதான் பவுல் அங்கே சொல்வார், இது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது அப்படின்னு சொல்வார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வாசிக்கலாம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. பாருங்க, இது நம்ம மேல விழுந்த கடமையா இருக்கு. ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்ன அப்படின்னா, இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதி பார்த்தோம்னா இன்னும் எத்தனை நாள் இந்த சத்தியத்தை சொல்ல போறோம் நமக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப எண்டுக்குள்ள வந்தாச்சு, மனவாட்டி செலக்ஷன் முடியக்கூடிய ஒரு செலக்ஷனுக்குள்ள வந்துட்டோம். அப்போ இந்த மாதிரி நம்ம சத்தியத்தை இனிமேல் ரொம்ப நாள் அப்படியே சொல்லிட்டு இருக்கலாம் அப்படின்னா அதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இதை அடுத்த வசனத்தில் அங்க சொல்றாரு பாருங்க, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள். இந்த ஸ்திரீ என்ன பண்றாங்களா? இருட்டோட எழுந்து அப்படின்னா இந்த இடத்துல இருட்டோட அப்படின்னு திருவிழியத்தில் பார்த்தீங்கன்னா மிட் நைட் இல்லை, அதாவது வைகரை பொழுதுன்னு இருக்கும், அதிகாலை பொழுது. இது யார் அப்படின்னா எக்ஸாக்டா இந்த வசனம் நமக்கு பொருந்தும். யார் அதிகாலை பொழுதுல வாழ்ந்துட்டு இருக்கிறதுங்க? நாம தான். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை நமக்கு தெரியும். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன், மிட் நைட் மாதிரி, அது பரோசியா ஸ்டேஜ் 2ஆம் வருகை பாடத்தில் நம்ம பார்த்துருப்போம். அதற்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு அதிகாலை பொழுது மாதிரி இருக்கிறது பாருங்க, கொஞ்சம் வெளிச்சம் தெரிஞ்சும் தெரியாத மப்பும் மந்தாரமா இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி, எபிஃபனியா ஸ்டேஜ். அடுத்தது கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம், அப்போகலிப்சிஸ். அப்போ கவனிக்கலாம், இப்போ இந்த ஒரு அதிகாலை பொழுதுல யார் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறது அப்படின்னா விசேஷமா நாம தான். அப்போ இந்த அதிகாலை பொழுதுல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம்? அதிகாலையிலே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து. அப்போ பாருங்க, கவனிக்கலாம், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன். பாருங்க, ஏற்ற வேளை போஜனம் சகோதரர்களுக்கு கொடுக்கணும். இதுல ஒரு ஆழமான சத்தியம் இருக்கு, நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ பாருங்க, அதிகாலையில எழுந்து நம்ம குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணுவாங்களாம்?
ஏற்ற வேளையில் சகோதர சகோதரிகளுக்கு போஜனம் கொடுப்பாங்களாம். போஜனம்னா சத்தியம். அப்போ சத்தியம் கொடுக்குறதுனா இன்றைக்கி அநேகர் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஸ்டேஜில் வந்து நின்றுட்டு இங்கே வந்து பிரசங்கம் பண்ணுறது தான் சத்தியம் நம்ம நினச்சிக்கிறோம். அது மாத்திரமல்ல, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் யாரெல்லாம் சத்தியத்தை கேட்க வாஞ்சையாக இருக்காங்களோ, இன்னைக்கு அநேக சகோதர சகோதரிகள் அநேகருக்கு சத்தியம் சொல்லி சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வீட்டில் நம்ம பக்கத்து வீட்டில் யாராவது நம்ம கேட்குறாங்க அப்படின்னா அவர்களுக்கு பொறுமையோடு அந்த சத்தியத்தை சிஸ்டமேட்டிக்காக நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் சத்தியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்னொரு பெஸ்ட்டான ஒரு வழி இருக்குங்க, சத்தியத்துக்குள்ள மற்றொரு சகோதரரை கொண்டு வர்றதுக்கு. என்னன்னு யாராவது சொல்ல முடியுங்களா? சிஸ்டர் பாருங்க, அழகா சொல்லிட்டாங்க. நம்மளுடைய கிரியை சத்தியத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை. அப்ப நாம சத்தியத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதை பார்த்து அநேகர் வருவாங்க. எப்படி இருந்த மனுஷன் இப்படி இருக்காரு, எப்படி சத்தியம் அவருக்குள்ள போயிருச்சு. அப்ப சத்தியத்தின்படி வாழும்போது அந்த சத்தியத்தை பார்த்து இன்னைக்கு உள்ள சத்தியத்துக்குள்ள வர்ற அநேக சகோதரர்கள் அங்க இருக்காங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே பாருங்க, ஆகாரம் கொடுக்கக்கூடிய விஷயம், சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல அங்க இருக்கணும். பாருங்க, இவர்களை குறித்து தான் எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். விசேஷமா நம்மளுடைய காலப்பகுதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்துல நம்ம இருக்கோம். அப்போ இன்னும் பாருங்க, தன்னுடைய வீட்டார் அப்படின்னா சத்தியத்தை சொல்றது எப்படி அப்படின்னா, நம்முடைய சபை ஐக்கியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு சத்தியத்தின் மூலம் அவர்கள் ஒருவேளை தவறி போகலாம், இடறி போகலாம், எல்லாரும் மாம்சத்துல தான் இருக்கும். அவர்களுக்கு சத்தியத்தின் மூலம் வசனத்தின் மூலம் அவர்களுக்கு புத்தி சொல்லி அன்போடு அவர்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய விஷயம். இப்ப ஏற்ற வேளையில நம்மளுடைய சகோதரர்களுக்கு சத்தியம், பிரதர் இந்த விஷயம் சத்தியத்துக்கு கொஞ்சம் புறம்பா இருக்கு பிரதர், இது வேண்டாம் பிரதர், அன்போடு சொல்லணும். குற்றப்படுத்திடக்கூடாது யாரையும். அன்போடு நாம் சொல்லக்கூடிய அந்த விஷயம் தான் தன்னுடைய வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து அந்த ஒரு விஷயத்துக்குள்ள அங்க வராங்க. சரி, இப்ப சத்தியத்தை சொல்றாங்க. இப்ப சத்தியத்தை சொல்வது, சத்தியத்தின்படி வாழ்வது மாத்திரம் அல்லாம இவங்க என்ன பண்றாங்களாம், முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாருங்க, வாசிக்கலாம். ஒரு வயலை விலைக்கு வாங்குறாங்களாம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறார்கள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். இந்த அம்மா என்ன பண்றாங்களா, ஒரு வயலை வாங்குறாங்களாம். வயலை வாங்கி தன்னுடைய சம்பாத்தியத்தினால திராட்சை தோட்டத்தை நாட்டுறாங்களா. இது எதை அடையாளப்படுத்தும்? சத்தியத்தை அறிவிப்பதோடு மாத்திரம் அல்லாமல், திராட்சை தோட்டம் திராட்சை கனிகள்னா அது எதை அடையாளப்படுத்துங்க? சத்தியம் உள்ள போக போக நாம் கனி கொடுக்கிற வாழ்க்கைக்குள்ள வந்துருவோம். அப்போ பாருங்க, நமக்கு ஆவியின் கனிகள் தெரியும் இல்லைங்களா? அப்ப இந்த ஆவியின் கனிகள்ல நிறைஞ்சு தொடர்ந்து நல்ல குணலட்சணங்களை, கிறிஸ்துவினுடைய குணலட்சணங்களை தொடர்ந்து வெளிப்படுத்த ஆரம்பிப்போம். சத்தியத்தை சொல்றது மாத்திரம் பத்தாது. இங்க நின்று நம்ம என்ன வேணா பேசிடலாங்க, ரொம்ப ஈஸி. சப்ஜெக்ட்ஸ் ப்ரிப்பேர் வேண்டியது அழகா பேசிடலாம். கிரியை காட்டணும், கனி கொடுக்கணும். இவர்கள் தான் தேவனுடைய பார்வையில் ரொம்ப ரொம்ப பிரீசியஸ் ஆனவர்கள். பேசுறதோடு மாத்திரம் அல்ல, கனி கொடுப்பவர்கள் தான் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டவர்கள், அபூர்வமான குணசாலியான ஸ்திரீகள். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் பார்த்தோம்னா இந்த மாதிரி கனி கொடுக்கிற வாழ்க்கையை நம்ம வாழ்றோமா அப்படின்னு நம்மளை சுற்றி நம்ம பார்க்கலாம். அநேகர் விழுந்து விழுந்து போயிடுறாங்க. சிலர்கிட்ட 2 கனி இருக்கலாம், சிலர்கிட்ட 4 கனி கொடுப்பாங்க, சிலர்கிட்ட கனியே இருக்காது, சிலர் போராடுவோம். இப்போ இது எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த குணசாலியான ஸ்திரீ சுத்தியும் எத்தனை பேர் விழுந்தாலும், எத்தனை சோர்வுக்குள்ள போனாலும் தனியா நின்று கனி கொடுப்பாங்க, தனியா நின்று கிரியை செய்வாங்க. பக்கத்துல எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே விழுந்து போகக்கூடிய மனுக்குலம், விழுந்து விழுந்து தான் போயிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய பலத்துல அங்க நிற்பாங்களாம். பாருங்க, வாசிக்கலாம். யோவான் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். பாருங்க, இந்த ஒரு வசனத்தை கொஞ்சம் நம்ம கவனிக்கலாம். தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு அப்படின்னா, இந்த ஒரு குணசாலியான ஸ்திரீ தனியாக, சுற்றிலும் சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளை சப்போர்ட் தேடுவோம். பக்கத்தில் யார் இருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் சப்போர்ட் தேடுவோம். ஆனால் இவர்களுடைய ஒரே விசுவாசம் பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். எத்தனை பேர் விழுந்தாலும் இவங்க தனியாக எந்திரிச்சு நிற்பாங்க. பக்கத்தில் ஒரு 1000 பேர் விழுந்தாலும் சரி, இந்த பக்கம் ஒரு 10,000 பேர் விழுந்தாலும் சரி, இந்த குணசாலியான ஸ்திரீ தொடர்ந்து அங்கே நிற்பாங்களாம். பாருங்க, வாசிக்கலாம். 84ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம்.
அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். பாருங்க, இவர்கள் பலத்தின் மேல் தொடர்ந்து பலத்தின் மேல் பலம் அடைஞ்சிட்டே போய் தேவ சந்நிதிக்கு போய் அங்கே நிற்பாங்களாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு குணசாலியான ஸ்திரீ இந்த டோட்டல் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ப்ரீசியஸ், அபூர்வமா. இந்த குணத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீ பின்னாடி ராஜ்யத்தில் இந்த குணத்தை பார்த்து டோட்டல் உலகமே அங்கே தலை வணங்குவாங்களாம். அந்த ஒரு ஸ்டேட்டஸில் இவர்கள் பூமிக்குரிய ஒரு வாழ்க்கையில் வாழ்வாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த குணசாலியான ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்கும்போது அடுத்த வசனம் பாருங்க, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். பாருங்க, இவருடைய விசுவாசத்தை கவனிக்கும் போது தன்னுடைய வியாபாரம் அப்படின்னா அந்த சத்தியம் தான். சத்தியத்தை தனக்குள்ள வச்சுட்டு சத்தியத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், ஊழியம், இவர்கள் செய்யக்கூடிய ஊழியத்துக்குரிய அந்த பிரயோஜனத்தை தேவன் கட்டாயம் கொடுப்பார் அப்படிங்கிற உச்சகட்ட விசுவாசம் அவர்களுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி இரவில் அவர்களுடைய விளக்கு அணையாது இருக்கும். அப்போ இந்த ஒரு விசுவாசத்துக்குள்ள வரும்போது நம்மளுடைய ஊழியத்தை நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். நாம் தேவனுக்குன்னு செய்யக்கூடிய இந்த ஊழியம், அதற்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், இது தேவன் நம்மேல் வைத்த கிருபையா இல்லைங்களா? நாம் செய்யக்கூடிய இந்த பூமியில் நாம் செய்யக்கூடிய பிரயாசத்துக்கு தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்காரு இல்லையா? இது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய கிருபை தானுங்க. கிருபையா இல்லையா? ரொம்ப யோசனை பண்றீங்களே. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதான்? கிருபை இல்லையா? பயங்கரமான ஒரு வசனம் பாருங்க, வாசிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். பாருங்க, நாம் கிரியை செய்யும் போது இப்ப தேவன் அதை எப்படி பார்க்கிறாரு? அது கிருபையா நமக்கு கொடுக்கல, தேவன் நமக்கு திருப்பி செலுத்த வேண்டிய கடன். கட்டாயமா ஒரு ஆசீர்வதிச்சு ஆகணும். பாருங்க, தேவன் நமக்கு கடன் பட்டிருக்காராம். அப்போ எந்த அளவுக்கு இது ஒரு விலையேற பெற்ற ஒரு விஷயமா இருக்கு. அந்த ஸ்திரீ எந்த அளவுக்கு ஒரு விலையேற பெற்ற ஒரு கிரியை செய்யக்கூடியவர்களா அங்க இருக்காங்க பாருங்க. அதனாலதான் மத்தேயில 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல பாருங்க, வாசிக்கலாம். சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எல்லாருக்கும் அந்த பலன் கட்டாயம் அங்க உண்டு. பாருங்க, இந்த ஒரு ஸ்திரீ தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். இப்போ இரவு அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சிட்டோம்னா உலகமே டோட்டல் உலகமே இருளுக்குள்ளதான் இருக்கு. பாருங்க, இதைத்தான் நம்ம ஏசாயால நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். இன்றைக்கு உலகமே ஒரு இருட்டுல, அறியாம இருட்டுல, சத்தியம் தெரியாது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாத ஒரு இருட்டுக்குள்ள இருக்காங்க. ஆனாலும் இந்த குணசாலியான ஸ்திரீ பாருங்க, இது யாரோ சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம், நாம தான் இந்த ஒரு அழைப்புக்குள்ள தான் நாம வந்திருக்கோம். இன்னைக்கு யார் மேலதான் உதிச்சிருக்கார் அப்படின்னா இன்றைக்கு நம்ம மேலதான் உதிச்சிருக்கார். ஸோ நம்மளுடைய விளக்கு இந்த இருட்டுல அணையாம இருக்குமா? அப்போ அணையாம இருக்கு அப்படின்னா சத்தியமாகவே நம்ம வாழ்வோம். டோட்டல் உலகத்துக்கு ஒரு வெளிச்சம், விளக்கு மாதிரி ஒரு வாழ்க்கை. சூரியன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து டோட்டல் உலகத்துக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கிறார். நாம் ஒரு விளக்கு மாதிரி வீட்டில் உள்ள யாவருக்கும் நாம் இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்மளால் முடிந்த வெளிச்சம் கொடுக்கணும். சத்தியத்தின்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. பாருங்க, இப்ப நம்ம சத்தியத்தின்படி வாழ்றோமா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப நம்ம சத்தியத்துல இருக்கோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பாருங்க, இதே நீதிமொழிகள்ல இந்த குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு லிஸ்ட் இருக்கு, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. பாருங்க, இந்த அம்மா வாயை ஞானம் விளங்க திறக்கிறாங்க, தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல். வாயை திறந்தா சத்தியம்தான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நல்ல சத்தியத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவங்க பேசினா சத்தியத்தை குறித்து அதிகம் பேசுவாங்க. உலகத்தை குறித்து பேசுறவங்க உலகத்தில் இருப்பாங்க. நமக்கு தேவனுடைய பிள்ளைகள் இப்போ இந்த குணசாலியான ஸ்திரீக்கு நமக்கு வந்திருக்கோம். இப்போ நம்மளுடைய ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது நாம சத்தியத்துல தான் இருக்கோம் அப்படின்னா நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சத்தியத்தை சுத்தியே இருக்கும். சத்தியத்துல ஏதாவது சந்தேகம் கேட்டுட்டு இருப்போம். சத்தியத்துல குணலட்சணங்களை அபிவிருத்தி பண்றதுக்கு என்னன்னு இதை குறித்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். உலகத்தை குறித்து பேசுவதற்கு உலகமே இருக்கு, சத்தியத்தை குறித்து பேசுறதுக்கு ஒரு சில சகோதர சகோதரிகளை தான் தேவன் கொடுத்துருக்கார். அப்போ நம்ம நல்லா கவனிக்கலாம். சபைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சகோதர சகோதரிகளோடு எப்பவுமே சத்தியத்தை குறிச்சே பேசிட்டு இருக்கணும். அப்போதான் நம்ம தொடர்ந்து இன்னும் அதிகமாக
சத்தியத்தில் தொடர்ந்து வளர முடியும். அதுதான் நம்ம மல்கியால நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆசாரியருடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். பாருங்க, வேதத்தை நம்மளுடைய வாயில தேடுவாங்களாம். அப்போ நாம சத்தியத்தை சொல்லிட்டு நம்ம சத்தியத்தில் இருக்கோம்னு சொல்லிட்டு உலக ஜனங்கள் நம்மளை பார்க்குறாங்க. அப்போ என்ன சத்தியத்தில் இருந்துட்டு இவங்க உலக பிரகாரமாகவே இருக்காங்க, இவருடைய பேச்சே எப்படி இருக்குது அப்படின்னா அது எவ்வளவு மோசமான செயல். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ நாம் சத்தியத்தை குறிச்சே பேசும்போது நம்மளுடைய கிரியை பார்த்து அவர்கள் உணர்ந்து சத்தியத்துக்குள்ளே வருவாங்க. அப்போது நாம் சத்தியத்தில் தான் இருக்கோம் என்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம், நாம் சத்தியத்தை குறித்து தான் அதிகம் பேசிகிட்டு இருப்போம். அடுத்தது பாருங்கள், நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறார். சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியத்தை குறித்தே கவலைப்பட்டு இருப்பாங்களாம். அப்ப சோம்பலின் அப்பம் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்பவுமே சத்தியத்தை குறித்த விஷயங்களை ரொம்ப சுறுசுறுப்பா, ரொம்ப ஆர்வத்துல, உச்சகட்ட ஆர்வத்துல அவங்க இருப்பாங்க. எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்காதா சத்தியத்தை சொல்றதுக்கு, சகோதரர்களை பார்க்கறதுக்கு, சகோதரர்கள்ட்ட அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்காதான்னு சொல்லிட்டு எப்பவுமே நேரம் காலம் பார்க்காமல் அவர்கள் ஓடிட்டே இருப்பாங்களாம். அதனாலதான் ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சகோதரர்களாக நாங்களாம் எங்கே போனாலும் அனுபவங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். எங்கே போனாலும் ஒரு கூட்டம் கூடணும் அப்படின்னா அந்த இடத்துல தேவனுக்கு பிரியமாக ஏதாவது ஒரு மீட்டிங் பண்ணிடலாமா, அந்த மாதிரி தான் சிந்தனையே இருக்கும். அப்போ சத்தியத்துக்குள்ளே வந்துட்டா நம்மளுடைய சிந்தனை எல்லாமே பார்த்தோம்னா சத்தியத்தை குறிச்சே தான் இருக்கணும். அதே மாதிரி பாருங்கள், தன் வீட்டு காரியம் எப்படி நடக்குதுன்னு எப்போ பார்த்தாலும் சபையை குறித்து. இன்றைக்கெல்லாம் நாங்கள் சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் அநேகர் வீட்டிலலாம் பேசுவாங்க, என்னடா எப்போ பார்த்தாலும் சபைனே போயிட்டு இருக்காங்க, சபையை குறிச்சே பேசிக்கிட்டு இருக்காங்களே. நம்மளுடைய சிந்தையெல்லாம் அப்படி தான் இருக்கும், உலகத்தை குறித்து அங்கே இருக்காது. அப்போது சத்தியத்தில் அந்த குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டு காரியம் எப்படி இருக்குது அப்படின்னு அதையே நினச்சிட்டு இருப்பாங்களாம். இப்படி சத்தியமாக வாழ்வதற்கு நமக்கு ஒரு வகுப்பார் அங்கே உதவி செய்கிறவங்களா இருக்காங்க. அது யார் அப்படிங்கிறத குறித்து நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறார். பாருங்க, இப்போ ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். பாருங்க, ஆட்டு மயிர் சணலையும் தேடி, இதெல்லாம் எதற்கு அப்படின்னா அந்த நூல் நுட்கிற விஷயம். பாருங்க, அடுத்தது 19ஆம் வசனத்துல தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறார், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். அந்த நூல் நூற்கிற விஷயம், அந்த கதிர் அப்படிங்கிறது நூல் இலைகள். திருவிழித்தில் படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்போ இதெல்லாம் எதை குறிக்குது பாருங்க. ட்ரெஸ்ஸு, ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. பாருங்க, கம்பளம் எல்லாம் அங்கே உண்டு பண்றாங்க. அது மாத்திரம் இல்லாம பாருங்க, மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணுகிறாள், கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அப்போ இதெல்லாம் எதை அடையாளப்படுத்துது? அப்போ இவங்க பாருங்க நிறைய ட்ரெஸ் தயாரிச்சுட்டே இருக்காங்க, ஆல்ரெடி அங்க வயலை வாங்குறாங்க, நிறைய கனி கொடுக்கிற விஷயத்தையும் செய்யறாங்க, நிறைய ட்ரெஸ்ஸையும் அங்க உற்பத்தி செஞ்சுட்டே இருக்காங்க. அப்போ இதெல்லாம் எதை அடையாளப்படுத்துது பாருங்க. இதை கொண்டு போய் மற்றவர்களுக்கும் அங்க ஒப்புவிக்கிறாங்களாம். வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகள். பாருங்க, இவங்க சத்தியத்துல நடக்கிறதுக்கு, சத்தியமா வாழ்றதுக்கு இவங்க என்ன பண்றாங்களா, அநேக ட்ரெஸ் அங்க தயாரிச்சுட்டு இருக்காங்களாம். இது என்ன அப்படின்னா பரிசுத்தவான்களுடைய நீதி. அப்ப பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், இன்னைக்கு நம்ம பாருங்க அந்த பரிசுத்தவான்களுடைய ஒரு விஷயம் இல்லாம நம்ம எந்த சத்தியத்தையும் பார்க்க முடியாது. ஏதோ ஒரு விஷயத்துல அவர்களுடைய அனுபவங்கள், அவர்களுடைய குணலட்சணங்கள் எல்லாமே நம்மளுடைய குணலட்சணங்களை அபிவிருத்தி பண்ணுவதற்கு அது நமக்கு உதவியா இருக்கு. அப்ப இதுதான், அப்ப இந்த ஒரு வஸ்திரத்தை நம்ம தொடர்ந்து நாம தரிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா அதை குறித்த சத்தியங்களை நாம் தொடர்ந்து தியானிச்சுட்டே இருக்கோம். தொடர்ந்து தியானிச்சு இப்ப நாமும் தியானிப்போம், மற்றவர்களுக்கும் பிரயோஜனம். அதான் வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கக்கூடிய விஷயம். ஆபிரகாமுடைய விசுவாசம், ஈசாக்கினுடைய கீழ்ப்படிதல், யோபுவினுடைய பொறுமை, இன்னும் லிஸ்ட் போட்டா போயிட்டே இருக்கலாம். இவர்கள் அத்தனை பேரும் முற்பிதாக்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமா இருக்காங்க. ஸோ இவர்களுடைய இந்த நீதிகளை நாம தரிச்சிட்டு சத்தியத்தின்படி அங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அது மாத்திரம் இல்லாம இந்த ட்ரெஸ்ஸு நம்மளை இன்னொரு மிக பயங்கரமான ஒரு ஆபத்தில் இருந்தும் நம்மை காப்பாற்றுகிறது. அது என்ன அப்படின்னா பாருங்க, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம்.
தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுப்பியிருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்பட. பாருங்க, இந்த இரட்டை புரை டபுள் லேயர் அந்த ட்ரெஸ் அது இருக்கிறதுனால இந்த அம்மா குளிருக்கு பயப்பட மாட்டாங்களாம். அப்போ என்ன குளிர்? இந்த குளிர் எதை அடையாளப்படுத்தும்? பாருங்க, ஒரு பெரிய குளிர் ஒன்று வரப்போதான். பாருங்க, விசேஷமா நம்ம இந்த அதிகாலை பொழுதில் இருக்கோம். இந்த ஒரு காலத்துல ஒரு குளிருக்கு பயப்படவே மாட்டாங்களாம். பாருங்க, இதை குறித்து யோபு அங்க சொல்றார், வாசிக்கலாம். யோபு 37 அதிகாரம் 6 வசனம். அவர் உறைந்த மலையையும் கல்மலையையும் தம்முடைய வல்லமையின் பெருமலையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். பாருங்க, இதெல்லாமே பார்த்தோம்னா ஒரு பூமிக்கு வரக்கூடிய சில ஆபத்துகள், இயற்கை சீற்றங்களை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கும். பாருங்க, உறைந்த மலை, கல்மலை, வல்லமையின் பெருமலை எல்லாம் சொல்றார். சொல்லிட்டு தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்தரித்து போடுகிறார். சோ இந்த இயற்கை சீற்றங்கள் இதுல எல்லாம் நாம் எதுவுமே செய்ய முடியாதபடிக்கு நம்முடைய கையெல்லாம் அங்க சீல் பண்ணிட்டான். கொரோனா காலத்துல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஏதாச்சும் பண்ண முடிஞ்சதுங்களா? டோட்டல் உலகமே சீல், யாருமே எதுவுமே பண்ண முடியல. இந்த ஆர்டர்ல அடுத்து ஃபைனலா உச்சகட்டமா ஒரு குளிர் ஒன்று வரப்போகுதான். பாருங்க, வாசிக்கலாம். யோபு 37 அதிகாரம் 9 வசனம். தெற்கே இருந்து சூறாவளியும் வட காற்றினால் குளிரும் வரும் உபத்திரவ காலம். பாருங்க, இது எதை அடையாளப்படுத்துதான்? இனி வரக்கூடிய இந்த ஒரு ஆர்டர்ல வரக்கூடிய மகா உபத்திரவ காலம், 3ஆம் உலக யுத்தத்தை இது அடையாளப்படுத்துகிறது. அப்போ இந்த ஒரு குணசாலியான ஸ்திரீ சத்தியத்திலேயே நடந்து சத்தியத்திலேயே வாழ்ந்து நல்ல கனி கொடுத்துட்டு வியாபார கப்பல்கள் போல தன்னுடைய சத்தியங்களை தனக்குள்ள வச்சுக்காம மற்றவர்களுக்கும் கொடுத்துட்டு எப்பவுமே தன்னுடைய வீட்டார நினைச்சே கவலைப்பட்டுட்டு சத்தியத்திலேயே வாழ்றாங்க இல்லைங்களா? இவங்க எந்த குளிருக்கும் பயப்பட மாட்டாங்களாம். ஏன்? இவர்கள் ரெடியா இருப்பாங்களாம். ஏன்னா இந்த ஒரு மகா உபத்திரவத்துக்கு முன்னாடி சபையினுடைய நிறைவுக்குள்ள போகுது. நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஏசாயா 57:1 பாருங்க, நீதிமான் மடிந்து போகிறான், அதை ஒருவரும் மனதில் வைக்கிறதில்லை, புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், தீங்கு வராததுக்கு முன்னே நீதிமான்கள் அங்க எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ இந்த ஒரு கேரக்டர்ல வாழக்கூடிய ஸ்திரீ இந்த மகா உபத்திரவத்தை குறித்து எந்த கவலையும் பட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதற்குரிய கேரக்டர்ல அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மகா உபத்திரவத்துக்கு முன்னாடியே கிறிஸ்துவோடு போய் அங்கே சேர்ந்துருவாங்க. இன்னைக்கு நமக்கு இந்த ஒரு அழைப்பு தான் அங்கே வந்திருக்கு. சரி, இப்போ ஆல்ரெடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு யாராவது சேர்ந்திருக்காங்களா? ஒரு வகுப்பார் அங்க மேல போயிட்டாங்க. பாருங்க, இப்ப ஆண்டவர் என்ன நிலைமையில் இருக்காரா? அடுத்த வசனத்துல பாருங்க, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 23 வசனம். தன் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். பாருங்க, இந்த குணசாலியான ஸ்திரீயினுடைய அந்த புருஷன் யார்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்ப எங்க இருக்காரா? மூப்பர்களுடைய நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்காராம். அப்போ நமக்கு தெரியும் எல்டர்ஸ், அப்போ நமக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்கள். பாருங்க, ஆண்டவர் சபையை ஆரம்பிச்சுட்டு போயிட்டார். அங்க இருந்து 1878 அங்கிருந்து அந்த உயிர்த்தெழுதல் அங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது வரைக்கும் தன்னுடைய கோர்ஸை முடிச்சவங்க எல்லாம் ஆண்டவரோடு போய் அங்க சேர்ந்துட்டாங்க. இப்போ ஒரு வகுப்பார் அங்க ஆண்டவரோடு போய் அங்க சேர்ந்துட்டாங்க. இவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குளோரிஃபைடு சர்ச், மகிமையடைந்த சபை. இப்போ ஆண்டவர் அங்க மேல பாருங்க, சபை ஒரு வகுப்பார் அங்க போயாச்சு. இப்ப மிச்சம் மீதி இருக்கிற எஞ்சிய வகுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நாம இப்ப ஓடிட்டு இருக்கோம். நமக்காக இவங்க எல்லாம் அங்க வெயிட்டிங். இப்ப நாமும் இந்த மாதிரியான குணலட்சணங்கள்ல வாழ்ந்து கிறிஸ்துவோடு போய் சேரும்போது நம்மை பார்த்து இந்த டோட்டல் உலக ஜனங்கள் என்ன சொல்லுவாங்களாம்? வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 28 வசனம். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள், அவள் புருஷனும் அவளை பார்த்து. பாருங்க, பிள்ளைகள் புருஷன் எல்லாம் என்ன சொல்றாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பிள்ளைகள் யாருன்னு நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். பாக்கியவதின்னு சொல்லுவாங்களாம். இவங்க யார் அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சோம்னா பாருங்க, அவள் பிள்ளைகள். இப்ப நாம் இந்த ஒரு ஓட்டத்துல ஓடி கிறிஸ்துவனுடைய மனவாட்டியா அங்க கிறிஸ்துவோடு போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா அதற்கப்புறம் இந்த டோட்டல் உலக ஜனங்கள் இவர்களுக்கு ஒரு தாய் ஸ்தானத்துல சபை இருக்க போகுது, தகப்பன் ஸ்தானத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஸோ மணவாளனும் மணவாட்டியும் டோட்டல் உலக ஜனங்களுக்கு தாய் தகப்பன் மாதிரி அங்க இருக்க போறாங்க. அப்ப பாருங்க, அப்ப அந்த உலக ஜனங்கள் எல்லாரும் நம்மை பார்த்து, நம்முடைய
குணலட்சணங்கள் பார்த்து, நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களை பார்த்து நம்மை பாக்கியவதி நாங்கள் சொல்லுவாங்களாம். எல்லாருமே உலகமே தலைவணங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள இந்த சபை குணசாலி நாம அங்க போக போகிறோம். அதே நேரத்தில் அந்த புருஷன் என்ன சொல்லுவாராம் பாருங்க, அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். ஸோ இந்த ஒரு ஸ்திரீயை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷமாக அங்கே தேடிட்டு இருக்கா. அதனால தான் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கணும் ரொம்ப ரொம்ப ப்ரீசியஸாக. 2000 வருஷமாக இந்த ஒரு சபை செலெக்ஷன் போயிட்டே இருக்கு, இன்னும் அங்கே முடியல. இதே ஒரு அழைப்பு தான் இன்றைக்கு நமக்கும் வந்திருக்கு. நாமும் சிறைபிடிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே தெரியாத ஒரு இருட்டுக்குள்ளே நம்ம இருந்தோம், சிறை இருப்பில் இருந்தோம். முடியெல்லாம் வளர்ந்துருந்துச்சு, நகமெல்லாம் வளர்ந்துருந்துச்சு. இப்போ நம்மை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்மளை தலையை சிரைக்கணும். ரீகால் பண்ணிவிட்டு நம்ம பாடத்தை முடிச்சிடலாம். அவ்வளோதான், பாடம் முடிஞ்சது. நம் தலையை சிரைக்கணும், பேப்டிசம். அதுவரை நம்மளுடைய பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கிறார். அதற்கப்புறம் நம்மளுடைய நகங்கள் களையணும், நம்மளுடைய தவறான குணலட்சணங்கள் எல்லாத்தையும் நாம் சிறைப்படுத்தணும், மனசை புதுசாக்கணும், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அப்போது அடுத்தது 3வது பாயிண்ட் பார்த்தோம்னா, நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொள்ளணும். இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வரும்போது நீதியின் வஸ்திரத்தை நமக்கு கொடுக்கிறார். அடுத்தது தகப்பனின் வீட்டை நினைத்து நாம் துக்கம் கொண்டாட வேண்டும், ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை. ஸோ இந்த உலகத்துக்கு துக்கமான ஒரு விஷயம், இந்த உலகத்துக்கு மரித்த ஒரு நிலைமையில் நாம் பரலோகத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த 4 கேரக்டர், அப்போ இந்த பூமியில் நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த குணசாலியான ஸ்திரீ நமக்கு எங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 விஷயத்துக்குள்ளே வரும்போது தான் அதற்கப்புறம் நாம் கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக அவரோடு நாம் சென்று சேரலாம். ஸோ கேட்ட சத்தியங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமீன்.